Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாரும் வந்து NEET 2023 எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ எல்லாரும் வெயிட்டிங் ஃபார் சொல்யூஷன்ஸ். ஓகே, இந்த வருஷம் நம்மளுக்கு 2023 ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து நீட்டில் எல்லோரும் கொஞ்சம் ஈஸியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ், இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈஸி. பட் ஆனால் வந்து நம்ம பயாலஜிலாம் கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிகிட்ருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸை வந்து டீட்டெயில்டு சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம் வித் த கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ வெறும் நம்ம வந்து ஆன்சர் கீ மட்டும் பார்க்க போதில்லை, என்ன ஏது ஏன் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோவில் we will see all the concepts and plus solutions 2023க்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் go to the video. ரைட்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம செக்ஷன் ஏ ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம். மேக்னெட்டிக் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அன் இண்டக்டர் ஆஃப் இண்டக்டன்ஸ் 4 μH கேரிங் எ கரண்ட் ஆஃப் 2 ampere. ஸோ இட்ஸ் எ வெரி டைரக்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து திஸ் ப்ராப்ளம் இஸ் டைரக்ட்லி பேஸ்ட் ஆன் த ஃபார்முலா. ஸோ எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அ இண்டக்டர் வந்து half Li². எல்லுன்றது இண்டக்டன்ஸ். ஸோ நீங்கள் எல்லோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ half நீங்கள் வந்து அங்கே மியூன்னு இருக்கிறத யூ நீட் டு ரீப்ளேஸ் இட் பை 4 × 10⁻⁻6. தென் I வந்து உங்களுக்கு 2, ஸோ 2². ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். அந்த ஆன்சர் வில் பி 4 μJ, தட் இஸ் ஜூல். கரெக்டா? ஓகே, அடுத்து half life ஆஃப் அ ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ். ஒரு சப்ஸ்டன்ஸோட half life வந்து 20 minutes அப்படின்னு கொடுத்துருக்கான். in how much time the activity of the substance drops to 1/16 of its initial value. ஸோ half life கொடுத்துருக்கான், இங்கே வந்து half life கொடுத்துருக்கான். இப்போ வந்து ஆக்டிவிட்டி வந்து எப்போ வந்து 1/16 ஆஃப் த இனிஷியல் வேல்யூவாக மாறும் அப்படின்றது தான் கொஸ்டினிங்க. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. அதாவது இனிஷியலாக இருந்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்முலா வந்து R = R0 e⁻ λt ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா உங்களுக்கு இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் half life. R = R0 × 1/2 whole power n, where n is the number of half life. ஓகே, ஸோ இப்போ இனிஷியலாக R0 தான் என்னோடய half lifeன்னு எடுத்துக்கலாம், ஆக்டிவிட்டின்னு எடுத்துக்கலாம். அதிலிருந்து R0/2 அப்புறம் R0 அதுக்கு டிவைடட் பை 2, R0 டிவைடட் பை இதுக்கெல்லாம் எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். R0 டிவைடட் பை, ஸோ திஸ் இஸ் T12, இதுக்கு ஒரு T12, ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை half life தேவைப்படுதுன்னா 4 half life, 1/16. ஸோ R0/16 எப்போ வருதுன்னா 4 half lifeக்கு அப்புறம் ஒரு half lifeக்கு 20 minutes அப்படின்னா டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை half lives இருக்குது? 4 half lives, which is nothing but 80 minutes. Okay, so it is little direct. Okay, நீங்கள் டைரெக்டாக half life activity with the half life formula தெரிஞ்சால் you can directly work out. சரி, இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் வந்து டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் கொடுத்துருக்கான். டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் இஸ் -50 degree Celsiusல இருக்கான். to what temperature the gas should be heated so that RMS speed is increased by 3 times. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு -50 டிகிரின்றது என்னது? -50 டிகிரின்றது -50 + 273 Kelvin. ஃபஸ்ட்டு நம்ம அதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ 223 Kelvin. ஸோ திஸ் இஸ் அ டெம்பரேச்சர் இனிஷியலி. ஸோ இந்த டெம்பரேச்சரில் இருக்கும்போது கரஸ்பாண்டிங் ஆர்எம்எஸ் வேல்யூ என்ன அப்படின்னா ஸோ
இதை நம்ம T1 கூப்பிடலாம். ஓகே, ஸோ T1 டெம்பரேச்சர் அப்போது ஆஃப் லைஃப் வந்து நம்மளுக்கு என்னது? ஆஃப் லைஃப் வாஸ் ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து V1 அப்படின்னா நீங்கள் டெம்பரேச்சர் வந்து என்னவா மாற்றினீங்கன்னா ஆஃப் லைஃப் என்ன ஆகணும்? 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகணும். தட் மீன்ஸ் இருக்கிற வேல்யூலேருந்து 3 மடங்கு. ஓகே, இருக்கிற வேல்யூ அதாவது இன்க்ரீஸ்டு பை அப்படின்னா இருக்கிற வேல்யூலேருந்து 3 மடங்கு. ஸோ 3V1. ஸோ டோட்டலாக இனிஷியலாக V1 வந்து அதுலேருந்து 3 மடங்கு இன்க்ரீஸ்டு பை 3 டைம்ஸ் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து 4V1 அப்படின்றது தான் புது ஆர்எம்எஸோட வேல்யூ. ஸோ சி 223 கெல்வின் அதாவது -50 டிகிரி செல்சியஸ் அப்போது நம்மளுக்கு என்ன இருக்குது? 273 கெல்வின். அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் அப்போது நம்மளுக்கு என்ன இருக்குது? ஆர்எம்எஸ் வேல்யூ வாஸ் V1. பட் என்ன இது வந்து T1 டெம்பரேச்சர் இல்லையா? T2 டெம்பரேச்சர் அப்போது ஆர்எம்எஸ் வேல்யூ என்னவா இருக்கும்? தட் இஸ் அ கொஸ்டின். அதுவும் வந்து அந்த ஆர்எம்எஸ் T2 டெம்பரேச்சர் அப்போ எவ்வளோ வேல்யூ இருக்கணும்? இனிஷியல் வேல்யூலேருந்து 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். கரெக்டாக? ஸோ 4 டைம்ஸ் V1. ஸோ ஜென்ரலாக நம்மளோட ஃபார்முலா என்னது? ஸோ ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து ஜென்ரலாக இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் T. கரெக்டாக? ஸோ நான் 2 இதுக்கு ரேஷியோஸ் போடுறேன். நம்ம கெல்வினில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ V2 I can write it as what? T2 by T1. So what is T2 here? T2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ V2 வந்து என்னது? 4 times V1 root of ஸோ என்ன ஒரு ஆன்சர்? 16 T2 by T1. ஸோ T2 equal to 16 into T1. பட் T1 ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு? 223. கரெக்டாக? ஸோ T2 வேல்யூ வந்து கெல்வினில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ T2 இஸ் அரவுண்ட் 3568. கரெக்டாக? ஸோ வாட் இஸ் த வேல்யூ? இது வந்து கெல்வினில் இருக்குது. நம்ம வந்து இது எங்கேயாவது ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு செக் பண்ணணும். 35 இட்ஸ் நாட் தேர். 35 நம்மளுக்கு வேல்யூ வந்துச்சு, அது இல்லை. பட் ஆனால் இதை நம்ம டிகிரிக்கு மாற்றி பார்க்கலாம். டிகிரிக்கு மாற்றினீங்கன்னா யூ வில் ஹேவ் வாட்? 3295 டிகிரி செல்சியஸ் which is present in the third option. ஸோ இந்த கேஸில் இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ரைட். அதுக்கப்புறம் ரேஷியோ ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபண்டமெண்டல் ஹார்மோனிக் ப்ரொடியூஸ்டு பை அ ஓப்பன் பைப் டு தட் ஆஃப் க்ளோஸ்டு பைப். ஓகே, having same length. Ratio of frequency of fundamental harmonic produced by the open pipe to that of closed pipe. So fundamental frequency ன்றது நமக்கு தெரியும். Fundamental frequency of open pipe இது வந்து closed pipe. So open pipe ன்றது இது, closed pipe ன்றது is this one. This is node, antinode, in the side antinode, this side node, antinode. Okay, so ரெண்டு பைப்புக்குமே சேம் லென்த்னு கொடுத்துருக்கான். ஓப்பன் ஆர்கன் பைப்போட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை த ரேஷியோ ஆஃப் டிவைடட் பை க்ளோஸ்டு. ஸோ இதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி வந்திருக்கும் இல்லையா ஓப்பனோடது, இது வந்து க்ளோஸ்டோடது. அவன் என்ன கேட்டிருக்கான் கொஸ்டினில் அப்படின்னா ஓப்பன் பை க்ளோஸ்டுக்கு ஆன்சர் கேட்டிருக்கான். ஸோ எப்போவுமே நம்மளோட ரெண்டு பைப்போட லென்த் என்னது? பைப்போட லென்த் இஸ் எல். பைப்போட லென்த் வந்து எல். ஓகே, ஸோ இந்த கேஸில் நம்மளுக்கு என்ன வரும்?
இங்கே வந்து different wavelength நோடுக்கும் எப்பவுமே நீங்கள் என்ன இதில் தெரிஞ்சுக்கணுன்னா நோடுக்கும் ஆன்டி நோடுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து எப்பவுமே என்னது λ/4 இங்கே λ1/4ன்னு எழுதுகிறேன் சி இது வந்து ஓப்பன் ஆர்கன் பைப் அதில் நோடுக்கும் ஆன்டி நோடுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எப்பவுமே λ1/4 அப்போ இந்த லென்த்து என்னவாக இருக்கும் λ1/4 பட் இந்த கேஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நோடுக்கும் ஆன்டி நோடுக்கும் இங்கேயும் வந்து λ/4 தான் பட் இயர் இஸ் டிஃப்ரெண்ட் λ புரியுதா right so this is equal to the length of the pipe அதே மாதிரி இந்த இடத்துல λ2/4 is equal to length of the pipe so நம்மளுக்கு பேசிக்காக வேறு என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் தெரியும் ஸோ இதிலேருந்து you can say this is nothing but what λ1/2 இப்போ இந்த கேஸில் நம்மளுக்கு என்ன தெரியும் velocity is equal to λf ஓப்பனு v speed of sound வந்து எல்லா இதுலேயும் மீடியம் சேம் தான் ஸோ this is λ1 this is λ2 இது வந்து ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் இல்லையா ஒரு வேவுக்கு ஸோ இது வந்து க்ளோஸ்ட் ஆர்கன் பைப் ஸோ v is equal to λ1 என்ன வரப்போகுது நம்மளுக்கு 2l into f0 அப்படின்னு வரும் இதில் என்ன வரும் v is equal to 4l into f2 அப்படின்னு வரும் ஸோ f0ன்றது என்னது v/2l fcன்றது என்னது v/4l கரெக்டா ஸோ இதோட ரேஷியோ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா யூ வில் கெட் ஆன்சர் as ஸோ f0 ஓப்பன் பை க்ளோஸ்டு தான் கேட்டிருக்கான் ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் 2:1 ஸோ ஆப்ஷன் இங்கே வந்து C is the option so அடுத்த ப்ராப்ளம் in a series LCR circuit the inductance L they have given capacitance they have given Rம் கொடுத்துட்டான் they are asking ஒரு series LCR circuitல frequency at which the resonance occurs எந்த frequencyல resonance வருது அப்படின்றதான் கொஸ்டின் ஓகே ஸோ ஒரு LCR circuitல வந்து resonance எப்போ வரும் உங்களுக்கு ஃபிஃப்த் கொஸ்டின் அதாவது XL equal to XC கரெக்டா ஸோ XL வந்து L ஒமேகா இது வந்து 1/C ஒமேகா ஸோ ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/LC ஸோ 2π ஸோ ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்கான் சரி அவன் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்கான் ஓகே நாட் த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஏன்னா அவன் ஆப்ஷன்ஸை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சின்னு கேட்டிருக்கான் சரி எப்போவுமே கொஷினில் இங்கே ட்ரிக்கினஸ் அங்கே தான் இருக்குது frequency at resonance கொடுத்துருக்கான் ரெசனன்ஸோட கண்டிஷன் வந்து XL equal to XC ஆனால் ஃப்ரீக்வன்சின்னு கேட்டிருக்கான் அவன் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு கேட்கல சி ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி பட் எஃப் தான் என்னது வெறும் ஃப்ரீக்வன்சி ரைட்டா so 2πf is equal to omega 2πf is equal to omega இங்கே f என்னன்னு கேட்டிருக்கான் ஸோ ஒமேகா பை 2π தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ இதிலருந்து அவன் ஒமேகா கேட்கல ஏன்னா ஆப்ஷன்ஸில் வெரி கிளியராக ரேடியன் பர் சி ஒமேகாவோட யூனிட் வந்து ரேடியன் பர் செகண்ட் ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்னது 1/second which is nothing but hertz ரைட்டா நம்ம ஹர்ட்ஸில் கொடுத்த ஆப்ஷன் தான் நம்ம டிக் பண்ணணும் ரைட் ஸோ இப்போ வந்து என்ன வேல்யூ வரும் நீங்கள் இங்கேருந்து நான் இதை கொண்டு வரேன் ஸோ 2πf is equal to ரூட்டை இந்த சைடு கொண்டு போயிடுறேன் ஸோ எஃப் இஸ் ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு போனால் ரூட் ஆகிடுது ஸோ ஃபைனலி யூ வில் have 2π root of LC ஓகே ஸோ நம்மளுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்குது இதுதான் என்னது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இப்போ அடுத்து என்னென்னா இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்த வேல்யூஸ்னால் என்னது எஃப் டைரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் எல்லோட வேல்யூ என்னது 10⁻³
கெப்பாசிட்டருக்கு வந்து 10 power minus 6. So இதை substitute பண்ணிங்கன்னா you will get the answer to be 1.53 into 10 power of 3 hertz. Okay, இந்த ஆப்ஷன் எங்கே இருக்கா அப்படின்னா this is option is nothing but option 1. Option 1 is correct. சரி, அடுத்து என்ன அப்படின்னா in a hydrogen spectrum shortest wavelength in Balmer series is lambda, the shortest wavelength in the bracket series. அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா shortest wavelengthன்றது maximum energy transition. maximum shortest wavelengthனா maximum energy, ஏன்னா energy is equal to hc by lambda இல்லையா. ஸோ lambda shortest அப்படின்னா energy is maximum, photon emitted. ஸோ அவன் ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் மேக்ஸிமம் எனர்ஜி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறான், எப்போ வரும்னு சொல்கிறான். அப்போ எங்கே ஸோ பால்மர் சீரீஸில் லேம்டா இஸ் த ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த்னா இதே ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் பிராக்கெட் சீரீஸில் என்ன வரும் அப்படின்னு கேட்குறான். ஸோ நம்மளுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் இருக்குது, 1 இது ஜென்ரல், அதாவது n1 ஸ்டேட்லேருந்து n2 ஸ்டேட்டுக்கு ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆச்சு அப்படின்னா, ஜம்ப் இல்லை அங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா லேம்டா wavelength of photon is emitted. Photon is emitted. Okay, so 1 by lambda இங்கே ஹைட்ரோஜன் ஆட்டம் கொடுத்துருக்கான். ஹைட்ரோஜன் ஆட்டம்க்கு z is equal to 1. ஹைட்ரோஜன் ஆட்டம்க்கு என்னது z is equal to 1. ஸோ நம்மளுக்கு என்ன வரும், r n2 ஸ்கொயர் மைனஸ் n1 ஸ்கொயர். ஓகே, இப்போ பால்மர் சீரீஸ்ன்றது சரி, மேக்ஸிமம் எனர்ஜி எப்போ வரும்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் எனர்ஜி எப்போ வரும் அப்படின்னா n is equal to infinity இருக்கும்போது தான், அதாவது n1லேருந்து n2 வர்றது இல்லையா, n1 இனிஷியலாக இன்ஃபனைட் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து இங்கே வந்து விழணும். அப்போ தான் ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த், தட் இஸ் மேக்ஸிமம் எனர்ஜி லெவல், எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வில் பி தேர். ஓகே, ஸோ n வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கணும். n இன்ஃபினிட்டி நான் போட்டுறேன். அப்போ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 1 by shortest wavelength will be equal to 1 by n2 square. கரெக்டா? சரி, இப்போ நம்மளுக்கு வந்து பால்மர் சீரீஸ்ன்றது என்னன்னு பார்க்கலாம். பால்மர் சீரீஸ் அப்படின்றது என்னது, when n2 value is equal to 2. ஓகே, பிராக்கெட்ன்றது என்னது, அதாவது எந்த ஷெல்லில் வந்து விழப்போகுது எலக்ட்ரான் அப்படின்னா 4. ஸோ இது வந்து பால்மர் சீரீஸ்க்கு நான் என்ன அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா 2 ஸ்கொயர் r by 4. பட் ஆனால் நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு புது வேவ்லென்த் வரும். திஸ் இஸ் ஃபார் bracket which is 4 square. okay, r by என்ன வரப்போகுது, r by 16. ஸோ ரெண்டு பேருக்கும் ரேஷியோ எடுத்து பாருங்கள். அவன் ரேஷியோ கேட்குறான், lambda 1 by lambda 2 ரிலேஷன் கேட்குறான். ஸோ 16 by, ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து 6th one வந்து 4 lambda. ஓகேவா, இட் இஸ் 4 lambda. ரைட். ஸோ இப்போ வந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆஃப் a body moving along the circumference of a circle. ஆங்குலர் ஆக்சலரேஷனோட expression we are talking here. ஸோ ஆங்குலர் ஆக்சலரேஷன்றது ஆல்ஃபா, கரெக்டாக?
Alpha is the angular acceleration moving along the circumference of a circle. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து circumference of the circle ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இட்ஸ் பேசிக்கலி a circular motion. சம் ரேடியஸ் ஆர்ல circular motionல வந்துட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா நம்மளுக்கு வந்து மூணு டைப் ஆஃப் ஆக்சலரேஷன் இருக்கு. என்னென்ன ஆக்சலரேஷன் இருக்கு? AT, AR அப்புறம் ஆல்ஃபா. இதுக்கு பேர் வந்து டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். எப்பவுமே அலாங் த சர்க்கிளோட டான்ஜென்ட், சர்க்கிளுக்கு டான்ஜென்ட் இருக்கு இல்லையா, அந்த இதிலே இருக்கும். ஏஆர்ன்றது என்னது? ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் அ சென்டர், ரேடியல் டைரக்ஷன். ஆல்ஃபான்றது என்னது? எப்பவுமே அலாங் த ஆக்சிஸ் இருக்கும். கிவன் பை ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் கிடையாது. ஆல்ஃபா வந்து எப்பவுமே ஆக்சிஸில் இருக்கும். ஏஆர்ன்றது டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிளை பார்த்துருக்கும். ஏடின்றது டான்ஜென்ஷியலாக இருக்கும். ஸோ இங்கே ஆல்ஃபா பற்றி கேட்டிருக்கான். ஸோ ஆல்ஃபா இஸ் திஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன். ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஏசி சோர்ஸ் இஸ் கனெக்டட் டு கெப்பாசிட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஏசி சோர்ஸ் இஸ் கனெக்டட் டு கெப்பாசிட்டர் டியூ டு இன்க்ரீஸ் இன் இட்ஸ் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி. என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறான். ஃப்ரீக்வன்சின்னும் போது அவன் ஆங்குலோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்ல ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருக்கான். அப்போ எஃப்பை பற்றி சொல்கிறான். ஜஸ்ட்டு வி நீட் டு நோட் தட். ஸோ ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணுறான்? டிக்ரீஸ் பண்ணுறான். இப்போ கொஷின் என்னென்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்றது ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷனில் கொடுத்துருக்கான். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்ன்றது எக்ஸின்னு வச்சுக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்ன்றது ஐடி. ஸோ இது ரெண்டுமே என்ன வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாதான் இந்த கொஷினை ஆன்சர் பண்ண முடியும். ஃப்ரீக்வன்சி குறையுது, அப்போ கரஸ்பாண்டிங் எக்ஸி அண்ட் எக்ஸ்டி என்ன ஆகும் அப்படின்றது தான், ஐடி என்ன ஆகும் அப்படின்றது தான் கொஷின். சரி, இப்போ ஃப்ரீக்வன்சியை குறைக்கிறான். ஃப்ரீக்வன்சி இஸ் நத்திங் பட் வாட்? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் என்னது? ஏசி சோர்ஸோட என்ன கனெக்ட் பண்ணியிருக்கான்? ஒரு கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கான். இது வந்து நம்மளோட ஏசி சோர்ஸு, ஒரு கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா, என்னோடய ஏசி சோர்ஸ் வந்து சைன் ஒமேகா டி. அந்த ஒமேகான்றது நத்திங் பட் 2πf. இங்கே நம்ம கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த கெப்பாசிட்டருக்கு வெளியில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டுக்கு பேர் கண்டக்ஷன் கரண்ட். பட் நடுவில் வந்து போகிறதுக்கான கரண்ட்டை வந்து ஐடி, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், கெப்பாசிட்டருக்கு நடுவில். ஸோ ஐசி இஸ் ஈக்குவல் டு ஐடி. ஓகே, இதுதான் கான்செப்ட். கண்டக்ஷன் கரண்ட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் சேம்ன்றது தான் கான்செப்ட். சரி, இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா ஃப்ரீக்வன்சி வந்து குறையுது. ஓகே, ஃப்ரீக்வன்சி இஸ் கெட்டிங் டிக்ரீஸ். அப்போது எக்ஸி என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறான். எக்ஸின்றது இட்ஸ் நத்திங் பட் வாட்? 1/c ஒமேகா விச் இஸ் நத்திங் பட் வாட்? c into 2πf. x ஐடின்றது என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்ன்றது என்னது? நான் அப்ளை பண்ண வோல்டேஜ் வந்து டைரெக்டாக யார் மேலே போய் விழுந்திருக்கு? கெப்பாசிட்டர் மேலே. ஸோ I is equal to V/R. பட் ஆனால் இங்கே ஆர்ன்னு போட முடியாது, ஹோம்ஸ்லாம் போட V is equal to I is equal to V/R ஜென்ரலாக ஹோம்ஸ்லாம் படி. இங்கே ஆருக்கு பதில் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? எக்ஸி இருக்குது. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வருது? 2πf அப்படின்னு வருது நம்மளுக்கு. ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்குது, இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. ரெண்டு எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு. இதில் நம்மளுக்கு கொஸ்டின் என்னென்னா, ஃப்ரீக்வன்சி குறையுது, அப்போ எக்ஸி என்ன ஆகும்? குறையுமா கூடுமா? அதுதான் கொஸ்டின். ஸோ எக்ஸி வந்து இது குறைஞ்சதுன்னா எக்ஸி என்ன ஆகும்? கூடும். ஐடி என்ன ஆகும்? ஐடி வந்து குறையும். ஓகே, ஏன்னா இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கீழே டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸி, இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பார்க்கலாம். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்ன்றது எக்ஸி விச் இஸ்
இன்க்ரீஸ் ஆகணும் நம்மளுக்கு, ஆனால் இங்கே டிக்ரீஸ்ன்னு கொடுத்துருக்கான், இல்லைன்னு இன்னொன்று கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்கான். ஸோ ரெண்டுமே கிடையாது. ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகணும். யா, ஸோ ஆப்ஷன் 4. ரைட். Errors in the measurement. Errors in the measurement which arises due to unpredictable fluctuations in the temperature and voltage supply are. See, இப்போ வந்து அதாவது ஒரு எரர் நடக்குது, ஓகே, ஒரு எரர் நடக்கலாம், ஆனால் அங்கே வந்து என்னது, there is an unpredictable fluctuations அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பிரடிக்டபிள்னா என்னது, அந்த எரர் ஏன் வந்ததுன்னு அவங்களால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. எதில், ஏதோ ஒரு சர்க்யூட்டில் டெம்பரேச்சரும் வோல்டேஜ் சப்ளையும் கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருக்குது, பட் அவங்களால வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. அப்போ அது வந்து என்ன டைப் ஆஃப் எரர்னு கேட்கான். சரி, லீஸ்ட் எரராக இருக்க முடியாது, லீஸ்ட் கவுண்ட் எரர். லீஸ்ட் கவுண்ட்ன்றது டிஃப்ரெண்ட் மீனிங். இட் இஸ் ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட் தட் கேன் பி டன் வித் வாட், இன்ஸ்ட்ருமெண்ட். பர்சனல் எரரும் கிடையாது. பர்சனல் எரர்னால் உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இட் இஸ் அ பர்சனல் எரரும் கிடையாது. இன்ஸ்ட்ருமெண்ட் எரரா, இன்ஸ்ட்ருமெண்ட் எரர்னால் நீங்கள் வந்து ஒரு எரர் தான் வரும், அதோட ஒரிஜினல் வேல்யூலேருந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் மட்டும் இருக்கும். பட் ஆனால் இது கண்டினியூஸாக ஃப்ளக்சுவேட் மாறிக்கிட்டே இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் எரர் ஏன் மாறிக்கிட்டே இருக்க போகுது, ஓகே. ஸோ ஆனால் அதுக்கு பேர் கரெக்டான ஆப்ஷன் என்னென்னா ரேண்டம் எரர். ஏன் வந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ இட் இஸ் அ ரேண்டம் எரர். அடுத்து, if the galvanometer G does not show any deflection in the circuit. அதாவது இங்கே ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்கான், இந்த சர்க்யூட்டில் வந்து கேலனோமீட்டரில் நோ டிஃப்ளெக்ஷன் காட்டுது அப்படின்னு சொல்கிறான். அப்போ வேல்யூ ஆஃப் ஆர் என்னவாக இருக்கும், இதுதான் கொஸ்டின். வேல்யூ ஆஃப் ஆர் என்னவாக இருக்கும். சரி, இது மாதிரி ப்ராப்ளமில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து நம்மளோட பேட்ரி அண்ட் திஸ் இஸ் ரெசிஸ்டர் ஆர், they are in parallel, கரெக்டா. see அதாவது இந்த கான்செப்ட் இது வந்து நீங்கள் ஒரு டைரக்ட் கான்செப்டாக, இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட, ஒரு 2 to 3 years பிஃபோர் இது கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டினை. வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டரும், வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் அண்ட் வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் பேட்ரி விச் இஸ் கனெக்டட் 2 volt, இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னு வைங்க, கேலனோமீட்டர் வழியாக கரண்ட் போகாது. சி, ஏன்னா இந்த சைடு பாசிட்டிவ், this side is also will be positive. see, இந்த சைடு பாசிட்டிவ், இந்த சைடு நெகட்டிவ். அப்போது இந்த வோல்டேஜ் அக்ராஸ் விஆர் என்ன பண்ணோன்னா இந்த 2 வோல்டேஜை வந்து அப்போஸ் பண்ணும். இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். விஆரும் 2வியும் அப்போஸ் பண்ணும். அப்போ என்னென்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது கேலனோமீட்டர் வழியாக. ஸோ ஆனால் சர்க்யூட் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகணும்ல. இங்கே நம்ம எடுத்துக்கின பாயிண்ட் என்னென்னா விஆர் இஸ் ஈக்குவல் டு 2v. இதே பிரின்சிபல் தான் எதில் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா பொட்டன்ஷியல் மீட்டரில் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஓகே. ஸோ இப்போது கரண்ட் சர்க்யூட்டில் அப்புறம் எப்படி போகும் அப்படின்னா, லெட்ஸ் see. ஸோ இப்போ என்னென்னா இதான் நம்மளோட சர்க்யூட், கரெக்டாக. ஸோ 10th question, this is 400 ohm, இது R. volt, ஓகே. ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த கேலனோமீட்டர் வழியாக கரண்ட் வந்து போகலை, நோ கரண்ட் த்ரூ கேலனோமீட்டர். அப்போது சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ, நம்ம இன்னொரு கண்டிஷனும் சொல்லியிருந்தோம், ஐஜி வந்து நம்மளுக்கு ஈக்குவல் டு 0வாக இருக்கணும்னா திஸ் இம்ப்ளைஸ் வாட், வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் நீட் டு பி ஈக்குவல் டு 2 volt. இந்த சைட் பாசிட்டிவ், இந்த சைட் நெகட்டிவ். ஸோ இதுவும் பாசிட்டிவ், திஸ் வில் அப்போஸ் ஆக்சுவலி, ரைட்டா. இப்போ நம்ம சர்க்யூட்டில் இப்போ எது வழியாக கரண்ட் போக போகுது அப்படின்னா, நான் அனுப்புகிற கரண்ட் வந்து volt. நான் இது வழியாக அனுப்புகிற கரண்ட் என்ன ஆகிடும்னா இந்த கேலனோமீட்டர் வழியாக போகாது எந்த கரண்ட்டுமே. ஸோ நான் அனுப்புகிற கரண்ட் எது வழியாக வந்துடும், அப்படியே இது ஒரு லூப் மட்டும், இட் வில் ஃபார்ம், இது வழியாக நோ கரண்ட்.
ஓகே சரி இப்போ இந்த சிச்சுவேஷனில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்ன தெரியும் VR is equal to 2 வோல்ட்டுன்னு தெரியும் கொஷினில் என்னென்னா இந்த 6 ரெசிஸ்டர் என்ன போட்டிங்கன்னா அது வழியாக கரண்ட் போகாது அப்படின்றத நம்ம சொல்லணும் இப்போ இதை நம்ம டைரெக்டாக இதை அப்ளை பண்ணலாம் ஜஸ்ட் அப்ளை KVL ஓகே இது மட்டும் தான் நம்மளுக்கு லூப் இப்போது சர்க்யூட்டில் ஸோ ஐயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது இல்லையா ஜஸ்ட் ஐ வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம் இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஸோ என்ன வரும் V is equal to IR 2V இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் அப்ளை பண்ணுறேன் ஐன்றது ஏற்கனவே இப்போ தான் என்ன பார்த்தோம் 10/400 + R ஈக்குவல் டு 2V ஐயோட வேல்யூயை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன் இதிலேருந்து நான் ஆரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சேன்னா எனக்கு என்ன வரும் R will be equal to 100 ohm இது எத்தனாவது ஆப்ஷன் இது ஆப்ஷன் இஸ் 4 ரைட் அடுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ லாங் ஸ்ப்ரிங் என்னவா இருக்குன்னா 2U இருக்கான் see potential energy of a long spring when stretched by 2 cm is just U அதே if the string is stretched by 8 cm potential energy என்னவா இருக்கும் இது ரொம்ப ரொம்ப டைரக்டான क्वेश्चन ஸோ potential energy of a spring என்னது 1/2 half kx². ஸோ x வந்து நம்மளுக்கு என்னது x வந்து 2 cm இருக்கும்போது நம்மளுக்கு potential energy என்னது u it is 1/2 k2². ஆனால் நான் என்னோட எக்ஸ்டென்ஷனை வந்து 8 சென்டிமீட்டராக மாற்றும்போது தட் இஸ் அப்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக இருக்கும் அப்படின்றது கண்டுபிடிக்கணும் u dash நான் என்ன எழுத போகிறோம் 1/2 k வாட் இஸ் த எக்ஸ்டென்ஷன் நவ் 8² கரெக்டாக ஸோ இதிலேருந்து நான் என்ன புல் அவுட் பண்ண எடுக்க போகிறேன் அப்படின்னா ஸோ 1/2 இருக்கா 1/2 k இருக்குது இதை நான் எப்படி எழுதலாம் 4 × 2 whole square அப்படின்னு எழுதலாம் இது வந்து 4 வெளில எடுத்தால் எனக்கு என்ன வரும் 16 × 1/k × 2². ஸோ 16 × uன்னு சொல்லலாமா ஸோ u dash is equal to 16u இந்த 1/2k 2² நம்மளோட u. ஸோ திஸ் இஸ் our option is correct. சரி இப்போ இது வந்து vehicle travels half the distance with the speed of v. Okay, see a vehicle travels half the distance with speed of v. அதாவது they have v வந்து இப்படி போட்டிருக்கான் it means v இது வந்து 2v. okay, and the remaining distance with a speed of 2v. what is the average speed அப்படின்னு கேட்குறான். a vehicle travels half the distance ஒரு vehicle என்ன பண்ணுதான் half the distance by v speed மீதி ஆஃப் வந்து 2v speed. ஸோ இந்த இடத்துல ஸ்பீடு வந்து v இந்த ஸ்பீடில் v வந்து 2v. ஸோ வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் என்னவா இருக்கும்னு கேட்பான். ஆவரேஜ் ஸ்பீடுன்றது என்னது டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ்ன்றது இங்கே என்னது s/2 plus s/2 is the total distance. what is the total time இனிஷியலாக இந்த கேஸில் வந்து இது வந்து t = 0 இந்த இடத்துல வரும்போது t1 டைம் இது t2 டைம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ t1ன்றது என்னது v distance speed is equal to distance by time இல்லையா அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் speed by what is I'm sorry
distance வந்து s by 2 இல்லையா, s by 2 into v. t2 என்னவா இருக்கும்? t2 will be equal to s by 2 divided by 2v. ஸோ இது வந்து டோட்டல் டைம் வந்து t1 plus t2 இல்லையா, நீங்கள் t1 plus t2லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன வரும்? மேலே வந்து நம்மளுக்கு எஸ்ஸு, கீழே வந்து s by 4v plus s by 2v ன்னு வரும். ஸோ இதில் கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனலி வில் கெட் ஆன்சர் as, ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தா யூ வில் கெட் ஆன்சர் as 4v by 3. ஸோ ஆன்சர் is 4v by 3. இது ஜஸ்ட் நீங்கள் எவாலுவேட் பண்ணலாம். ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ given below are two statements, photovoltaic devices can convert optical energy into electricity. A xenodiode is designed to operate under reverse bias condition in breakdown region. ஸோ இதில் வந்து மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் எதுன்னு கேட்குறான். ஸோ அதாவது ஃபோட்டோவோல்டாயிக் செல் என்ன பண்ணோம் அப்படின்னா லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றும் பேசிக்கலி. அதாவது ஃபோட்டோ மீன்ஸ் லைட், ஃபோட்டோவோல்டாயிக் மீன்ஸ் ஃபோட்டோ லைட்டை எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுது. ஸோ லைட் எனர்ஜியை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றது ஆர்டினரி டயோடு வந்து ஃபார்வர்ட் பயஸ் ரிவர்ஸ் பயஸில் யூஸ் பண்ணலாம், ஜீனோடயோடும் யூஸ் பண்ணலாம். பட் ஜீனோடயோடு எதுக்கான யூஸ் அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர். அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்யூட்டில் வந்து அந்த ரிவர்ஸ் பயஸில் தான் யூஸ் பண்ணணும் இந்த பிரேக் டவுன் ரீஜன் மெயின்லி. ஸோ ஆப்ஷன் ரெண்டுமே கரெக்டு. ஸோ நம்மளோட ஆப்ஷன் என்னவாக இருக்க போகுது? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். ஓகே, நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். சரி, அடுத்த ப்ராப்ளம். a bullet is fired from the ground at a speed of 280 meters per second at an angle of what? bullet fire பண்ணுறான்னா with 30 degree with horizontal 280 meters per second. ஸோ இப்போ என்னென்னா மேக்ஸிமம் ஹைட் ரீச்டு பை த இது கேட்குறான். மேக்ஸிமம் ஹைட் ரீச்டு பை த புல்லட் என்னது? இட்ஸ் a very direct problem. இங்கே வந்து G வந்து 9.8 எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கான், அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஸோ 280 இன்ட்டு அதாவது 1/2 இன்ட்டு 1/2, ஏன்னா sin 30 1/2 இல்லையா, இன்ட்டு 9.8. நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோன்னா இதுக்கான ஆன்சர் வந்து என்ன வருது? 1000 மீட்டர் அப்படின்னு வருது. ரைட். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா 2 bodies of mass 9m of mass m and 9m are placed at a distance of r. ஸோ 2 மாஸ் இருக்குது, m and 9m ரெண்டு மாஸ் இருக்குது. they have been separated by a distance of capital R. So gravitational potential on the line joining the bodies where the gravitational field becomes 0. அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா கொஸ்டினில் வந்து this question is 15. இது வந்து ஒரு மாஸ் m, இது இன்னொரு மாஸ், let it be 9m. ரெண்டு பேருக்கும் they are separated by a distance of r. okay, so this is a line joining between them. this is here. so என்னன்னா ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து உங்களுக்கு கிராவிடேஷனல் ஃபீல்டு என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆகும். ஏதோ ஒரு பாயிண்டில் கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து will be equal to 0. ஓகே, கிராவிடேஷனல் ஃபீல்டு will be 0. அந்த இடத்துல பொட்டென்ஷியல் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். கொஸ்டின் புரியுதா? ஏதோ ஒரு பாயிண்டில் கிராவிடேஷனல் ஃபீல்டு 0, அந்த இடத்துல பொட்டென்ஷியல் என்னன்னு கேட்குறான். ஸோ திஸ் இஸ் x means I am going to call the remaining distance as r minus x. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? யா, ஸோ வாட் இஸ் த கிராவிடேஷனல் ஃபீல்டோட ஃபார்முலா? g m by x square. Gravitational field due to
இப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டு இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். ஸோ இந்த சைடில் இருக்க ஃபீல்டை நான் இஎம்னு கூப்பிட்றேன். ஏன்னா டுவர்ட்ஸ் பாத் தான் இருக்கணும். அதாவது கிராவிடேஷனல் ஃபீல்ட் டியூ டு எம் வில் பி ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபீல்ட் டியூ டு 9m. ஸோ அதோட ஆன்சர்ஸ் என்ன வரும்? gm by x ஸ்கொயர் டிவைடட் பை g 9m by ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் அந்த பர்டிகுலர் பாயிண்டில் they need to cancel. ஸோ r minus x ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? ஓகே. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்? யூ கேன் புல் அவுட் த ஆன்சர். இது 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? இங்கே நம்மளுக்கு ஸ்கொயரை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு வரும். ஓகே, அதில் கவனமாக இருங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 we will get. அதில் 2 ஆப்ஷன் நம்மளுக்கு பாசிபிள். ஒன்று பாசிட்டிவ் ப்ளஸ் 3 நான் எடுத்துக்கிறேன். 4x. இன்னொரு ஆப்ஷன் எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குங்க? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 4ன்னு கிடச்சிருக்கு. இன்னொரு ஆப்ஷன் மைனஸ் 3ன்னு இருக்கும். ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆரோட வேல்யூ மைனஸ் txன்னு கிடைக்குது. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா ஆர் கேனாட் பி நெகட்டிவ் இயர். ஸோ ஏன்னா எக்ஸ் இஸ் பாசிட்டிவ். ஸோ இங்கேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸ் இஸ் பாசிட்டிவ். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஆர் கேனாட் பி நெகட்டிவ் ஆல்சோ. ஏன்னா ஆர் இஸ் த டிஸ்டன்ஸ், இட்ஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. ஆர் கேனாட் பி நெகட்டிவ். ஸோ இந்த ஆப்ஷனை வி கேனாட் டேக் இன்ட் அக்கௌண்ட். இங்கே எக்ஸ் மைனஸ் ஆர் பை 2ன்னு கிடைக்கும், விச் இஸ் நாட் அலவுட். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு r by 4 is the right option. ஸோ இந்த இடத்துல இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இது m, this is 9m. ஏதோ ஒரு பாயிண்டில் உங்களுக்கு x டிஸ்டன்ஸில் என்ன இருக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0. அந்த இடத்துல பொட்டன்ஷியல் என்னென்னு இப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இட் இஸ் r by 4. ஸோ x is r by 4னா ரிமைனிங் என்னவாக இருக்கும்? 3r by 4. ஓகே. இப்போ இந்த பாயிண்ட் ஓவில் நம்ம பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும். பொட்டன்ஷியல் இஸ் நத்திங் பட் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக? ஸோ எப்போவுமே பொட்டன்ஷியல் இஸ் நெகட்டிவ். ஸோ gm by r by 4. 4 மேலே வந்துடும். அதே மாதிரி மைனஸ் g 9m டிவைடட் பை 3r by 4. ஸோ இது மேலே போச்சு அப்படின்னா வாட் யூ வில் கெட்? 4gm by r. இது மேலே போச்சுன்னா 12gm by r. ஸோ பேசிக்காக நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது அப்படின்னா we are getting 16gm by r. So this option is correct. ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ மினிமம் வேவ் லென்த் ஆஃப் த எக்ஸ்ரேஸ் ப்ரொடியூஸ்ட் பை த எலக்ட்ரான் ஆக்சிலேட்டட் த்ரூ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆஃப் v. மினிமம் வேவ் லென்த் ஆஃப் எக்ஸ்ரேஸ். இப்போ எக்ஸ்ரேஸ் ஒரு குறிப்பிட்ட பொட்டன்ஷியல் எக்ஸ்ரேஸ் நம்மளுக்கு என்ன தெரியும்? இட்ஸ் எக்ஸ்ரேஸ் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்? when fast moving electrons are stopped by heavy target. அது மினிமம் வேவ் லென்த் எப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும்னா உள்ளே என்ட்ரு ஆகிற எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டுக்கு வந்துடணும். அப்போ தான் மேக்ஸிமம் எனர்ஜி, அதாவது தனக்கிட்ட இருக்க எல்லா எனர்ஜியும் அது ஆக்சிலேட் ஆகி டீசலரேட் ஆகி தன்னோட எனர்ஜி எல்லாத்தையும் லூஸ் பண்ணுற சிச்சுவேஷன். ஸோ இது ஒரு டைரக்டான ஒரு எக்ஸ்பிரஷன். திஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 by v. ஓகே, வித்தவுட் டவுட். ஸோ இட்ஸ் அ டைரக்ட் திங். வென்ச்சுரிமீட்டர்ன்றது பேசிக்கலி என்னது? ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஓகே. இந்த வென்ச்சுரிமீட்டர் இட் ஒர்க்ஸ் ஆன் ஹைஜன்ஸ் பிரின்சிபல் கண்டிப்பாக கிடையாது. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் வரும், இது கிடையாது. இப்போ பிரின்சிபல் ஆஃப் பர்பண்டிகுலர் ஆக்சஸ் கிடையாது, பேரலல் கிடையாது. டெஃபினெட்லி இட் இஸ் பர்னாலிஸ் பிரின்சிபல், டவுட் இல்லாமல்.
சரி இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கார்பன் ரெசிஸ்டன்ஸ் டிட்டர்மைன் பை த கலர் கோட்ஸ் என்ன வந்திருக்கான் ஒரு கார்பன் ரெசிஸ்டர் கலர் கோட்ஸை வச்சு இந்த வேல்யூவில் வந்திருக்கு ஸோ த கலர் ஆஃப் த தேர்ட் பேண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான் சரி இது வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சரு பட் இதை நீங்கள் கலர் கூட வச்சு மூணாவது பேண்ட் என்னவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் கரெக்டா ஸோ திஸ் இஸ் அ எக்ஸ்பிரஷன் இது வந்து ஃபஸ்ட்டு பேண்டை ரெப்ரசன்ட் பண்ணும் இது ரெண்டாவது பேண்டு இது ஃபஸ்ட்டு பேண்ட் இது செகண்ட் பேண்ட் இது வந்து என்னது தேர்டு பேண்டை ரெப்ரசன்ட் பண்ணும் ஸோ தேர்டு பேண்ட் என்ன கலர்னு கேட்குறான் ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும் பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அப்படின்னு தெரியும் இல்லையா 0 1 2 3 ஸோ இங்கே வந்து 10⁻³ இருக்குது 10⁻³ இருக்குன்னா அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது 3-ஐ ரெப்ரசன்ட் பண்ணுது which is nothing but an orange color. So this expression is correct. So அதுக்கப்புறம் இங்கே என்ன கேட்டிருக்கான் the amount of energy required for to form a soap bubble ஒரு soap bubble ஃபார்ம் பண்ணக்கூடிய தேவைப்படக்கூடிய எனர்ஜி of radius 2 cm from a soap solution is nearly எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறான். surface tension they have given. okay so இது வந்து ஒரு டைரக்டான ஒரு ப்ராப்ளம் இது ஒரு சோப் சொல்யூஷனை வந்து நான் க்ரியேட் பண்ணணும்னா ஒரு சோப் பபிளில் எனக்கு வந்து இனிஷியல் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் எனர்ஜி ஐ நீட் டு டூ அதாவது அந்த பபுளுக்கு ஐ நீட் டு ரைஸ் த எனர்ஜி ரைஸ் இன் எனர்ஜி தான் எனர்ஜி ரிக்வயர்ட் ரைஸ் இன் எனர்ஜி ஆஃப் சோப் பபுள் பபுளில் பேசிக்கலி நம்மளுக்கு எத்தனை லேயர் இருக்குன்னா 2 லேயர் இருக்கும் ஓகே ட்ராப் லிக்விட் ட்ராப்பில் ஒரு லேயர் இங்கே 2 இது இருக்கும் சரி இனிஷியலாக ட்ராப் வந்து ஃபார்ம் ஆகலை ஸோ எனர்ஜி இஸ் 0 ரேடியஸில் இருக்குது எனர்ஜி 0 மீன்ஸ் ஐ எம் ட்ரைங் டு சே த ரேடியஸ் இஸ் 0 பட் ஆனால் அந்த நீங்கள் வந்து எனர்ஜி கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா தே வில் கெயின் அ சர்ஃபேஸ் எனர்ஜி இப்போ இங்கே EIEFன்றது சர்ஃபேஸ் எனர்ஜி அதுக்கு பபுளுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா நம்மளுக்கு 2T இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ நம்மளுக்கு 4πr². ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு EF மைனஸ் EAல EF தான் என்னது 8T/r². ஸோ என்ன வரும் 8 இன்ட்டு சர்ஃபேஸ் டென்ஷன் என்னது 0.03 இன்ட்டு 3.14 இன்ட்டு ரேடியஸ் என்னது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கா நம்ம கரெக்டாக அதை மீட்டருக்கு மாற்றணும் ஸோ 4 இன்ட்டு 10⁻⁻⁴ அப்படின்னு வரும் okay so if you try to evaluate you will get answer as what 3.01 minus 4 joule. So which is option 4. okay இது வந்து என்னது ஒரு full wave rectifier consist of a 2 PN diodes னு கொடுத்திருக்கான் a central tap transformer அதுன்றது central tap means like அந்த half wave full wave half wave rectifier full wave rectifierல நம்மளுக்கு நெகட்டிவ் சைக்கிளும் அவுட்புட்டாக வரும் பாசிட்டிவ் சைக்கிளும் அவுட்புட்டாக வரும் இந்த சர்க்யூட் இது வந்து அவுட்புட் இது டைரக்டான கொஸ்டின் ஆக்சுவலாக இது வந்து Vout with respect to time இது வந்து without capacitor in parallel இதே நீங்கள் இது வந்து எப்போனா without capacitor கொஸ்டினில் என்ன கேட்குறான்னா which of these components remove the AC ripple from the rectified output இதான் rectified output without capacitor rectified output rectify ஆயிடுச்சு இப்போது இதோட அவுட்புட் வந்து எப்போ வந்து அந்த ரிப்பல்ன்ற ஏசி ரிப்பல்ன்றது இது தான் இந்த ஹம்ப்பு கிடைக்கிறதுல மேலே அதுக்கு பேர் ரிப்பல் இந்த ரிப்பலை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து அவுட்புட் ரெசிஸ்டர் இது அவுட்புட் ரெசிஸ்டர் இது வழியாக தான் நான் என்ன எடுக்கிறேன் என்னோட Vout ஐ எம் டேக்கிங் அவுட் திஸ் இஸ் Vout ஆனால்
இந்த அவுட்புட் ரெசிஸ்டரோட நான் இப்போ என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ஐம் கோயிங் டு ஆட் திஸ் இஸ் அவுட்புட் ரெசிஸ்டர்னு வைங்க. இதோட பேரலில் நான் என்ன பண்ணிடுவேன், ஒரு கெப்பாசிட்டரை போட்டுருவேன். அப்படி நான் கெப்பாசிட்டரை போட்டு நான் அவுட்புட் எடுத்தேன் அப்படின்னா வாட் ஐ வில் கெட் இஸ் என்னோடய அவுட்புட்டில் ஒரு சேஞ்சஸ் வரும். அது என்னென்னா இப்படி போயிட்டு the output will be அந்த இறங்காது, ஏறி இறங்காது. இது மாதிரி ஜென்ரலாக அவுட்புட் இப்படி வந்திருக்கணும்ல, நான் அப்ராக்சிமேட்டாக தான் வரைஞ்சிருக்கேன். அந்த மேலே கீழே இப்படி போயிட்டு வர்றது இட் ஹாஸ் பீன் ரிமூவ். ஸோ கெப்பாசிட்டர் போட்டால் தான் உங்களுக்கு என்ன ஆகிடும், the ripple will be removed. சரி, net magnetic flux through any closed surfaces என்னவா இருக்கும்? ஏன்னா இங்கே ஆன்சர் வந்து 0. ஏன்னா நம்மளுக்கு வந்து magnetic monopoles does not exist, so it is 0 here. Okay, without any doubt. சரி, இப்போ என்ன கொடுத்துருக்கான் அடுத்த ப்ராப்ளமில், ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான். ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் cesium, potassium, sodium they have given. Work function that is the minimum energy required for electron emission. இப்போ என்ன கொடுத்துருக்கான்னா இன்சிடென்ட் ரேடியேஷனோட எனர்ஜி கொடுத்துருக்கான். ஸோ விச் ஆஃப் திஸ் சென்சிட்டிவ் சர்ஃபேஸ் மே எமிட் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் போது மினிமம் எனர்ஜி நீங்கள் எவ்வளோ தரணும், 220 தரணும், 2.20 குறைஞ்சபட்சம் தரணும். ஸோ இவங்களோட அதிகமாக இருக்கவங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வெளில வராது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சீசியம் தான் ஒரே ஒரு ஆன்சர். ஏன்னா சீசியமுக்கு தான் 2.14, அதோட நம்ம இன்சிடென்ட் வந்து அதிகமாக இருக்குது. கரெக்டாக? ரைட். சரி, இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கான், ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்து is moving southward. Football player is moving southward and suddenly turns eastward. ஒரு ஃபுட்பால் பிளேயர் சவுத்தை பார்த்து போயிட்டுருக்கான். சவுத்துன்றது கீழே பார்த்து உள்ள டைரக்ஷன். ஓகே, அண்ட் சடன்லி டர்ன்ஸ் ஈஸ்ட்வர்ட். இது சவுத் டைரக்ஷனை பார்த்து போயிட்டுருக்கான். திடீர்னு என்ன ஆகுறான்னா ஈஸ்ட்டை பார்த்து திரும்புகிறான். வித் சேம் ஸ்பீட் டு அவாய்ட் அன் ஆப்பனண்ட். ஒரு ஆப்பனண்ட் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சவுத்தில் போயிட்டு இருந்தவன் சடனாக என்ன பண்ணுறான், 90 டிகிரி ஷிஃப்ட் ஆகுறான் ஈஸ்ட்டுக்கு. the force that acts on the player while turning is, ஏன்னா அவன் இது மாதிரி திரும்பணுன்னா அவன் என்ன பண்ணணும், ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரவுண்டில் அப்ளை பண்ணி திரும்பணும். ஏன்னா அவன் காலில் தான் கிரவுண்டோட கனெக்ட் இருக்குது, அதுலேருந்து தான் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ காலில் அவன் ப்ரெஸ் பண்ணி யூ நீட் டு டேர்ன் இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபோர்ஸ் தட் ஆக்ட்ஸ் ஆன் த பிளேயர் அப்படின்னு கேட்குறான். எப்போவுமே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு கேட்குறான் ஃபோர்ஸ். பேசிக்கலி சவுத் ஈஸ்டா ஈஸ்ட் வடான்னு. ஸோ இந்த பிளேயர் வந்து இஸ் கம்மிங் இன் வாட் டைரக்ஷன், சவுத் பார்த்து வந்துட்டுருக்கான் வித் அ ஸ்பீட் v. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், சடனாக இஸ் டுவர்ட்ஸ் டேர்னிங் டுவர்ட்ஸ் பட் இந்த ஈஸ்ட் டைரக்ஷன். சவுத்து, இது ஈஸ்ட்டு. சரி, இந்த இடத்துல சவுத் இனிஷியலாக என்ன வெலாசிட்டியில் வந்துட்டுருக்கான், ஜே கேப்பா. வேர்ட்டிக்கலி டவுன்வர்ட் மீன்ஸ் மைனஸ் ஜே கேப். ஸோ மைனஸ் வி ஜே கேப். அதுக்கப்புறம் என்ன ஆகுறான், ரைட்டு மூவ் பண்ணுறான். ரைட்டுன்றது என்னது உங்களுக்கு, ஃபைனலாக he is having plus v I cap. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு எப்போவுமே ஃபோர்ஸ் வந்து என்னென்னா, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி. இப்போ என் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இல்லை பர்டிகுலர் மாஸ் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா, தட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு dp vector divided by del p vector divided by del t. So that is change in momentum. புரியுதா, சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைடட் பை டைம் டேக்கன். இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வெலாசிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆல்ரெடி தேர் இஸ் அ மைனஸ், ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். வி வில் ஹேவ் திஸ் ஒன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, the external force acting on the person of mass m is this force.
ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு டெல்டி தெரியாது, எம் தெரியாது. ஆனால் கொஷினே பார்த்தீங்கன்னா அவன் என்ன கேட்டிருக்கான்னா வெறும் டைரக்ஷன் மட்டும் தான் கேட்டிருக்கான், எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு. சரி, நம்ம என்ன இங்கே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன டைரக்ஷன் இருக்கோ அதுதான் ரைட் ஹேண்ட் சைடும் இருக்கும். ஓகே, ஸோ பேசிக்காக இங்கே செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே விஏ கூட எடுத்துக்கோங்க. விஏ கூட வெளில எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன டைரக்ஷன் இருக்குது, ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப். ஸோ இது என்னோடய எக்ஸு, திஸ் இஸ் மை ஒய். ஸோ ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப்னு கொடுத்துருக்கான். ஆரிஜின்லேருந்து இது 1, திஸ் இஸ் ஆல்சோ 1. ஓகே, ஸோ இங்கேருந்து இந்த டைரக்ஷனில் எனக்கு என்ன ஆகுது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. கரெக்டாக இல்லையா? 1,1 இந்த வெக்டார் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப்பை நான் ப்ளாட் பண்ணணும்னா ஐ நீட் டு டேக் 1,1 பாயிண்ட். ஸோ இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நார்த், திஸ் இஸ் ஈஸ்ட். ஸோ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் நம்மளுக்கு எந்த இது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, சாரிப்பா. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். சரி, இப்போ அடுத்து என்னென்னா ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஷோன் அப்படின்னு கேட்குறான். இது லிட்டில் டைரெக்டான ஒரு ப்ராப்ளம். இங்கே கெப்பாசிட்டன்ஸை நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஈக்குவலண்ட்டாக we will have 6 mu f, இதுக்கு 3 mu f, this is b and this is a. ஸோ ஃபைனலாக என்ன வரும் நம்மளுக்கு, they are in series. ஸோ நான் என்ன பண்ணணும், I can use this expression. Three by 6 equal to 1 by equivalent. So C equivalent என்ன வரும், 2 microfarad you will get. It's a very very direct one. சரி, இப்போது electric dipole is placed at an angle of 30 degree with the electric field. ஸோ ஒரு எலக்ட்ரிக் டைபோல் வந்து 30 டிகிரி வித் எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சுருக்கான். இட் எக்ஸ்பீரியன்ஸ் அ டார்க் ஈக்குவல் டு 4 நியூட்டன் மீட்டர். Calculate the magnitude of charge of the dipole if the dipole length is 2 meter. This is also very very direct. So dipole oda torque oda formula enna P vector cross E vector, correct ah? So idoda magnitude expression enna eduthalana P sin theta appdin eduthalam, where theta is the angle between P and E. So ஒரு dipole எவ்வளோ ஆங்கிளோட இருக்கான், this is minus q plus q. இது யாரோட டைரக்ஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இது என்னோட P வெக்டார். ஸோ P வெக்டாருக்கும் E வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் என்னது, எனக்கு 30 டிகிரி. P வெக்டாருக்கும் E வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் வந்து என்னது, நம்மளுக்கு 30 டிகிரி. ஸோ இங்கே தீட்டா வந்து என்னது 30. இப்போ இதுலேருந்து Pயோட ஃபார்முலா என்னது நம்மளுக்கு, Q இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் எவ்வளோ, 2 சென்டிமீட்டர். அதாவது சார்ஜ் ஆஃப் மேக்னெட் ஆஃப் சார்ஜ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் நத்திங் பட் த டைபோல் மொமெண்ட். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம், மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் வி கேன் ஃபைண்ட். ஸோ இதில் டார்க்கோட வேல்யூ கொடுத்துட்டான் 2 × 10⁵. இது வந்து Q இன்ட்டு -2. E வந்து என்னது 5. வாட் இஸ் sin 30, 1/2. இதுலேருந்து Q கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா you will get answer as 2 milli coulomb. So option is this one. ஓகேவா? சரி, இப்போ ஒரு இது வந்து E வெக்டார் டாட் ds வெக்டார் க்ளோஸ்டு பாத்தில் ஓவர் சர்ஃபேஸ் என்ன, இது ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு காஸ்ல படி என்ன தெரியும், the total flux is equal to charge enclosed divided by epsilon naught. இந்த எக்ஸ்பிரஷன் தெரியும். இந்த எக்ஸ்பிரஷன் வந்து வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஒரு 4 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். ஸோ நம்மளுக்கு வந்து நெட் ஃப்ளக்ஸ் டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து 0ன்னு வருது, கரெக்டாக? டோட்டல் ஃப்ளக்ஸ் 0ன்னு வருது. இப்படி எனக்கு டோட்டல் ஃப்ளக்ஸ் 0 வரணும் அப்படின்னா என்னவாக இருக்கணும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் பாசிபிள், அவன் என்னெல்லாம் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஆல் த சார்ஜஸ் மஸ்ட் நெசசரிலி பி இன்சைட் த சர்ஃபேஸ். அப்படி இருந்தால் தான் இந்த இன்டெக்ரல் வந்து 0 வருமா அப்படின்னு கேட்குறான். The magnitude of electric field on the surface is constant. சர்ஃபேஸ்லாம் நம்ம இன்டெக்ரேஷன் பண்ணுறோம் இல்லையா எலக்ட்ரிக் ஃபீல்டு, அந்த க்ளோஸ்ட் இன்டெக்ரேஷன், அதில் இருக்க ஆன்சர்லாம் அதில் இருக்க ஃபீல்டு எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்குறான்.
இல்லை நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் என்ட்ரிங் த சர்ஃபேஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் லீவிங் அப்படின்னு கேட்குறான். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த சர்ஃபேஸ் இஸ் நெசசரிலி யூனிஃபார்மாக இருக்கணுமா அப்படின்னு கேட்குறான். ஓகே, சி நெசசரிலி அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ எண்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்னா நம்மளுக்கு எப்போல்லாம் 0 ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த க்ளோஸ்ட் இன்டகிரேஷன் வந்து எப்போ 0 ஆகும் அப்படின்னா இதான் காஸ் லா சொன்னது, சார்ஜஸ் இன்சைட். எப்போல்லாம் 0 ஆகலான்னா ஒரு சிச்சுவேஷன் என்னென்னா Q இன்சைடே வந்து 0வாக இருக்கிறது. இன்னொரு சிச்சுவேஷன் என்னென்னா Q இன்சைடு சார்ஜ் இன்சைட் கேன் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஒரு சார்ஜ் பாசிட்டிவ் இன்னொரு சார்ஜ் நெகட்டிவாக இருந்தாலும் நெட் சார்ஜ் 0வாக இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்லேயும் பாசிபிள். கரெக்டாக? ஓகே, அதே மாதிரி வேறு என்ன சிச்சுவேஷனில் பாசிபிள்? சார்ஜ் உள்ளே எதுவுமே இல்லை, தட் மீன்ஸ் சார்ஜஸ் ஆர் ப்ரெசன்ட் அவுட் சைட். ஸோ அதாவது திஸ் இம்ப்ளைஸ் வாட்? இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே என்ன சொல்ல வருது அப்படின்னா நீங்கள் ஒரு சர்ஃபேஸ்க்கு நீங்கள் இன்டகிரேஷன் பண்ணுறீங்க, க்ளோஸ்ட் இன்டகிரேஷன் E vector dot ds vector, வாட் எவர் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் என்ட்ரிங் இஸ் வெளியில் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா இப்போ சார்ஜஸ் ப்ரெசன்ட் அவுட் சைட், உள்ளே வர லைன்ஸ் எல்லாம் வெளில போயிடும். ஸோ நெட் ஃப்ளக்ஸ் 0. ஸோ அதனால தான் இந்த இவன் கொடுத்த 4 ஆப்ஷனில் நம்ம என்ன சொல்ல முடியும்னா செகண்ட் ஆப்ஷன் இஸ் த மோஸ்ட் கரெக்ட் ஒன். ஓகே, ரைட். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபார் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் 2 statements are given. Screen if is moved away from the plane of slit, angular separation of the fringe remains constant. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிங்க, பேரலல் யங்ஸ் டபுள் ஸ்லிட்டில் அந்த பேரலல் ஸ்லிட்லேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறீங்கன்னு வைங்க. இதை ஸ்க்ரீனை ஆங்குலர் செப்பரேஷன் வந்து மாறாதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதாவது ஸ்டேட்மெண்ட் ஒன்று என்னன்னா ஆங்குலர் செப்பரேஷன் ஆஃப் த ஃப்ரிஞ்ச் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறான். லெட்ஸ் சி. ஸோ தீட்டா ஈக்குவல் டு லாம்டா பை டின்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். கரெக்டாக? ஸோ இதான் ஆங்குலர் ஃப்ரிஞ்சு, ஆங்குலர் செப்பரேஷன். இது அதாவது திஸ் இஸ் யுவர் ஸ்லிட்டு, இது ஸ்க்ரீன். ஸ்லிட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் நல்ல இருக்க டிஸ்டன்ஸ் கேபிட்டல் D. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து we call it as small d. லாம்டா வந்து வேவ் லென்த் யூஸ்ட், லைட் யூஸ்ட். சரி, இப்போ இந்த இதில் நம்ம வந்து Dன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்க்ரீன் அந்த ஸ்லிட். இதை மாற்றினா ஆங்குலர் ஃப்ரிஞ்ச் மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் வாட்? இண்டிபெண்ட் ஆஃப் கேபிட்டல் D. இதில் கேபிட்டல் D டிபெண்டன்ஸே இல்லையே, கேபிட்டல் D டிபெண்டன்ஸே இல்லை. ஓகே, சரி, அப்போது இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்ன்றது கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. இஃப் த monochromatic source is replaced by another monochromatic source of large wavelength. இப்போ லார்ஜர் wavelength வச்சிங்கன்னா fringe width என்ன ஆகணும்? see, angular separation decreasesன்னு கொடுத்துருக்கான். லாம்டா இன்க்ரீஸ் பண்ணுறானாப்பா, லார்ஜர் wavelength ரீப்ளேஸ் பண்ணுறான். பட் தீட்டா என்ன ஆகணும்? கரஸ்பாண்டிங்காக இன்க்ரீஸ் ஆகணும்ல. பட் ஆனால் அவன் என்ன சொல்லியிருக்கான்? angular separation decreases அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 is correct, but statement 2 is false. So option 4 is correct. ஓகே, அதுக்கப்புறம் இது என்னது? magnitude of direction of current in the circuit. It's a very direct question. ஓகே, ஸோ நான் வந்து ஒரு கரண்ட் டைரக்ஷனை இது டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களோட ஸ்டைலில் கேவிஎல்ல. நான் என்ன பண்ணுறேன்னா கரண்ட் டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா இந்த சைடு பாசிட்டிவ் பேட்டரி வந்து அதிக வோல்டேஜ் உள்ள பேட்டரி வந்து டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்துருக்கு, அதோட கம்மி வோல்டேஜ் உள்ள பேட்டரி லெஃப்ட்டு பார்த்துருக்கு. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல இப்போ இது வந்து ஒரு ஃபுல் ஒயர், அந்த ஒரு ஒயரில் ஒரு கரண்ட்டு தான் போகும், ஐ கரண்ட்டு தான். ஸோ இப்போ நம்ம கேவிஎல் அப்ளை பண்ணுறோம். ஹை லோ டெக்னிக்னு ஒரு டெக்னிக். இஃப் யூ நோ சம் அதர் டெக்னிக், ஹை லோன்றது ஒரு டெக்னிக்கு ஐ வில் யூஸ். உங்களுக்கு எதாவது டெக்னிக் தெரிஞ்சால் யூ கேன் அப்ளை கேவிஎல் இயர். ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து உங்களால் ஐயை புல் அவுட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா
இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து you will get 0.5 ampere. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஆன்சரும் பாசிட்டிவ்னு கிடச்சிருக்கு. அப்போ நான் எடுத்துக்கின டைரெக்ஷன் கரெக்டான டைரெக்ஷன். நான் கிளாக் வைஸ் எடுத்திருந்தேன், என்னோட டைரெக்ஷன் கரெக்டான டைரெக்ஷன். அதே மாதிரி ஆப்ஷனில் வந்து 0.5ன்றது ஒரே ஒரு ஆப்ஷனுக்கு தான் இருக்குது, தேர்ட் ஒன் விச் இஸ் டெஃபினெட்லி அவர் ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்து என்னென்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். Radius of gyration of a solid sphere of mass m and radius r about its own axis to the radius of gyration of a thin hollow sphere of mass m and same mass and radius about its axis. So என்னன்னா radius of gyration சொல்லியிருக்கான் இந்த ப்ராப்ளமில். radius of gyrationன்றது I is equal to ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்து இனர்ஷியா நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா m இன்ட்டு கே ஸ்கொயர் தான். கேன்றது தான் என்னது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் I by m தான் ஃபார்முலா. ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷனோட ரேஷியோ கேட்குறான் இன் கேஸ் ஆஃப் சாலிட் ஸ்பியர் பாசிங் த்ரூ இட்ஸ் ஓன் ஆக்சஸ் சென்டர் வழியாக. அதேமாதிரி ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஃபார் ஹாலோ ஸ்பியர் கேட்குறான். இதில் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இனர்ஷியா ஆஃப் சாலிடுக்கு என்ன வரும் 2/5 mr². கரெக்டாக? இதை நான் எதோட ஈக்குவேட் பண்ணணும்னா கே சாலிட் ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இது வந்து சாலிடுக்கு, ஹாலோவுக்கு என்ன வரும் நம்மளுக்கு 2/3 mr² ஹாலோ ஸ்கொயர். ஓகே, சரி. ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா அவன் என்ன கேட்குறான் ரேஷியோ ஆஃப் சாலிட் பை ஹாலோ என்னன்னு கேட்குறான். ஸோ இதை எப்படி எழுதலாம்? ரேஷியோ போட்டிங்கன்னா இது வந்து 2/5 ரெண்டு ஸ்கொயரில் இருக்குது. 2/5 இன்ட்டு 3/5. நான் ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தேன் அப்படின்னா சாலிட் பை ஹாலோ தான் ரேஷியோ கேட்டிருந்தான். 3/5 ரூட்டுன்னு வரும். ஓகே, ஆனால் இதில் நம்மளுக்கு ரூட்டில் ஆன்சர் வருது √3 கிடைக்குது. ஆனால் அது மாதிரி ஆப்ஷன்ஸ் எங்கேயா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ போனஸ் மார்க் உள்ள ஒரு கொஸ்டின். நம்ம ஆன்சரும் அதில் உள்ள ஆன்சரும் இல்லை. ஸோ இட்ஸ் அ போனஸ் கொஸ்டின். ஓகே, உங்களுக்கு மார்க் இதை அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வரும். சரி, இப்போ என்னென்னா அடுத்து 12 volt 60 watt lamp is connected to the secondary end of a step down transformer. ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு அந்த சைடில் என்ன அப்ளை பண்ணியிருக்கான்னா ஒரு 60 வாட் பல்பை வந்து செகண்டரி பார்ட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மரில் போட்டிருக்கான். நம்மளுக்கு இன்புட்டு ப்ரைமரியில் என்ன கொடுத்துருக்கோன்னா 220 வால்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, assuming transformer to be idle, what is the current in the primary winding? அப்படின்னு சொல்லலாம். டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரி உண்டு, செகண்டரி உண்டு இல்லையா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியணும்னா இன்புட் பவர் இந்த ப்ரைமரி இஸ் ஈக்குவல் டு பவர் இந்த செகண்டரி. ஸோ இன்புட்டுன்றது நான் ப்ரைமரின்னு எடுத்துக்கிறேன், பவர் இந்த அவுட்புட். இது ரெண்டுமே தே ஆர் கான்ஸ்டன்ட். பவர் இந்த இன்புட் அண்ட் அவுட்புட், எனர்ஜி எங்கேயும் லாஸ் ஆகலை. இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டும் சேம் பவர்னு எடுத்துக்கிறோம். பட் அவுட்புட்டில் எவ்வளோ பவர் நம்ம கன்சியூம் பண்ணுறோன்னா 60 வாட்ஸ் கன்சியூம் பண்ணுறோம் கொஷின் படி. ஸோ ப்ரைமரி இன்புட்டில் வந்து நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு, கரெக்டாக ப்ரைமரியில். ஸோ நம்மளுக்கு வந்து ஏற்கனவே என்ன கொடுத்துருக்கான் கொஸ்டினில் விபின்றது 220 வோல்ட் இன்புட்டில் கொடுத்துருக்கான். இப்போ என்ன கேட்குறான் ஐபி என்னன்னு கேட்குறான். ஸோ விச் இஸ் ஆல்சோ வெரி டைரக்ட் 60/220. ஐபியோட வேல்யூ என்ன வரும் நம்மளுக்கு 0.27 ஆம்பியர்.
So option is 2. Okay, so இப்போ என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினில் a light travels a distance x in t1 time in air. லைட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதா, எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதா இன் டைம் t1 இன் ஏரில் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது t1 டைமில். ஓகே, அதே மாதிரி 10x in டைம் t2, 10x in டைம் t2 in another denser medium. ஸோ ஏர் மீடியம்ன்றதில் எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது t1 டைமில். இதே இன்னொரு டென்சர் அவனே கொடுத்துட்டான், இன்னொரு டென்சர் மீடியமில் 10x ட்ராவல் பண்ணுது இன் டைம் t2. ஸோ வாட் இஸ் த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் திஸ் மீடியம்? கிரிட்டிக்கல் ஆங்கிள்ன்றது என்னது, டிஆர் நடக்கும்போது இருக்கக்கூடிய கண்டிஷன். கரெக்டாக? ஸோ இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்? See, in air, x distance in time t1, அப்போ velocity என்னது, can I call it as v1? அதே மாதிரி in denser medium அவனே கொடுத்துட்டான். denser mediumனா என்னது, ஏரோட refractive index அதிகமாக இருக்கணும். கரெக்டாக? 10x distance in t2 time, that is v2. இப்போ critical angle, what is the refractive index of air medium? General formula என்னது refractive index க்கு, v is equal to c by n. so n is equal to c by v, general formula. okay, இப்போ நம்மளுக்கு v1 என்ன வரும் இங்க, v1 will be equal to c x into t1. v2 என்ன வரும் நம்மளுக்கு, 10x ன்னு வரும். கரெக்டா? ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேட்குறான். கிரிட்டிக்கல் ஆங்கிள் இஸ் நத்திங் பட் வாட், எப்போவுமே ரேரர் டு டென்சர் டு ரேரர் போனால் தான் என்ன ஆகும், நம்மளுக்கு டிஆர் நடக்கும், டென்சர் டு ரேரர். ஸோ இந்த மீடியம் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், ஐ எம் கோயிங் டு கால் இட் அஸ் n1, இது n2, இது கிரிட்டிக்கல் ஆங்கிள், இது வந்து 90 டிகிரி. ஓகே, ஸோ n1 sin IC இஸ் ஈக்குவல் டு n, ஸ்னெல்ஸில் அப்ளை பண்ணுறேன், டிஆர் அப்போது 90 டிகிரி இருக்கணும் கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ தே ஆர் ஆஸ்கிங் வாட் இஸ் திஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள். n2 என்னது நம்மளுக்கு, வாட் இஸ் n2? வெயிட் இது ரெண்டுமே நம்மளுக்கு n1 and n2. this is n1 and this is n2. so n2 என்ன வருது நம்மளுக்கு, divided by n1 இல்லையா, n1 கொண்டு வந்தீங்கன்னா மேலே கொண்டு வந்தீங்கன்னா you will have okay, I made a mistake here, I think. so இங்கே டென்சர் வந்து n2 பா, டென்சர் வந்து n2. ஓகே, டென்சர் வந்து n2, ஏன்னா மேலே வந்து நான் v1 v2 போட்டேன் நான். இது வந்து ஏரோடது, இது யாரோடது, டென்சர் மீடியமோடது. ஓகே, ஸோ இதை நான் வந்து n2ன்னு எடுத்துக்கணும். திஸ் இஸ் n1, n2, திஸ் இஸ் n1. ஓகே, ஸோ n1ன்றது என்னது நம்மளுக்கு, ct1 by x. இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம் அடுத்த இதில், sin IC ct1 by x. n2 என்னது, ct2 by ஸோ ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு, இப்படி வருமா?
ஸோ நம்மளோட ஐசின்றது ரெண்டு சைடு இன்வர்ஸ் எடுத்திங்கன்னா வில் கெட் ஆப்ஷன் இஸ் திஸ் ஒன். இது எத்தனாவது ஆப்ஷனில் இருக்குது அப்படின்றத we need to check. ஸோ ஆப்ஷன் இஸ் 1. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்கான், லெட் அ ஒயர் இஸ் சஸ்பெண்டட் ஃப்ரம் அ சீலிங். ஒரு ஒயர் சீலிங்லேருந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு பை அ ஃப்ரீ ஹேண்டெல்லாம் என்ன இருக்குது, பை அ வெயிட். வெயிட்ன்றது என்னது, W is equal to mg தான் வெயிட்டு, ரைட்டா? W வெயிட் வந்து லோட் பண்ணியிருக்குமா. they are asking what is the longitudinal stress at any point. longitudinal stressன்றது என்னது, force per unit area, longitudinal stress LS ன்னு போடுறேன். ஸோ வெயிட் வந்து W divided by the area of cross section. ஸோ W by A is our answer, which is very very direct. சரி, அடுத்து என்ன கேட்குறான்னா, Carnot engine has an efficiency of 550% when its source is at temperature 3 to 7 degrees Celsius. டெம்பரேச்சர் வந்து சோர்ஸுக்கு இவ்வளோ இருக்குது. வாட் இஸ் த சிங்கோட டெம்பரேச்சர்னு கேட்குறான். ஸோ எஃபிஷியன்சியோட ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும்னா 1/T2/T1. இங்கே ஈட்டான்றது என்னது, பர்சன்டேஜ் இல்லை, ஃப்ராக்ஷன். ஸோ 0.5, அதை 50% எஃபிஷியன்சியை நான் ஃப்ராக்ஷனுக்கு மாத்திரேன்னா 0.5. இங்கே வந்து கெல்வினில் தான் T1 அண்ட் T2 சப்ஸ்டியூட் பண்ணணும் நம்ம. ஸோ T1 வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கான், 273 கொடுத்துருக்கான். அப்போ நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், யூ நீட் டு சப்ஸ்டியூட் அஸ் plus 273 போட்டிங்கன்னா you will get answer as 600 Kelvin. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு T2 என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா T2 you will get as 300 Kelvinன்றதை we can write it as what, 27 degree Celsius. Okay, so option C is 2 is correct, right? அடுத்து வந்து என்னது, a metal wire has mass. okay, a metal wire has mass ன்னு கொடுத்துருக்கான், radius கொடுத்துருக்கான், length. they are asking maximum error in the measurement. okay, maximum error in the measurement of density என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். this is also some direct steps பேஸ் பண்ணது. இப்போ density of wire என்னது, metal wire, mass per unit volume. so mass per unit volume ன்றது length into area. சரி, எப்போவுமே இந்த ஃபார்மில் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும்போது இதுக்கான எரர் அனாலிசிஸ் படி யூ நீட் டு ரைட் அன் எக்ஸ்பிரஷன் லைக் திஸ் ஒன். இங்கே ஏரியான்றது என்னது, லென்த் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் πr² தானே ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். இங்கே நெக்ஸ்ட் என்ன வரும்னா, இதான் ஃபார்முலா எரர் அனாலிசிஸ்க்கு. ஓகே, this is our formula. புரியுதாப்பா? யா, இப்போ del பை இது வந்து நீங்கள் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆர் பவர் ஸ்கொயர் வருதா, ஆரில் பவர் ஸ்கொயர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆரில் பவரில் என்ன இருக்கோ அது முன்னாடி வரும். இங்கே மாஸுக்கு பவரில் என்ன இருக்குது, 1, லென்த்துக்கு பவரில் 1. அப்போ 1 into 1 போட்டிருக்கேன், பட் ஆனால் அந்த 1 வந்து இங்கே தெரியல. 1 into del m by m ப்ளஸ் 2 into del r by r. ஏன் இங்கே 2 போட்டிருக்கோம், ஆருக்கு பவரில் 2 இருக்குது, பட் எல்லுக்கு பவர்லையும் எம்முக்கு பவர்லையும் 1 இருக்குது. ஸோ நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, into 100 I am going to do, into 100. ஏன்னா ரெண்டு பக்கமும் 100 மல்டிப்ளை பண்ண போகிறோம்ப்பா. ஈக்குவல் டு இந்த பக்கமும் 100, அந்த பக்கம் 100 போட்டோன்னா எனக்கு என்ன வரும், கரெக்டாக நம்மளுக்கு இது மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வருது. சரி, இப்போது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இவன் நிறைய லென்த் மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தான். என்னது அது, மாஸ் வந்து அவன் என்ன கொடுத்துருந்தானா 0.4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.002 இப்படி கொடுத்துருந்தான். எவ்வளோ இது யூனிட்னா
கிராமில் கொடுத்துருந்தான். இதே மாதிரி ரேடியஸுக்கு they have given 0.3 plus or minus 0.001 millimeter. அதே மாதிரி லென்த்துக்கு என்ன கொடுத்துருந்தான், 5 plus or minus 0.02 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தான். ஸோ இப்படி கொடுத்துருக்கும்போது அவன் யூனிட்டும் கொடுத்துருக்கான், மில்லிமீட்டர் இதுன்னு. ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, this is the value that has been measured and this is the error that is involved. This is the measurement of radius and this is the error involved. 0.001 என்றது எரர். லென்த் அதே மாதிரி எல்லுனா இது வந்து என்னது எரர், டெல் எல்ன்றது. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இந்த இடத்துல வந்து நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். அவன் டைரெக்டாக இது தான் ஆன்சர் கொஷினாக கேட்டிருக்கான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். அதனால் 100 நம்ம போட்டிருக்கோம். ஓகே ரைட். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா வாட் இஸ் டெல்எம் இயர், யூனிட் வந்து இங்கே பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்கள் யூனிட்டை மாற்றணும்னு அவசியம் கிடையாது. கிராமில் இருக்குது, இங்கே ரேஷியோஸில் இருக்குது இல்லையா, டெல்எம் பை எம்ன்றது, தட் இஸ் ஆல்சோ இன் கிராம். ஸோ த கிராம்ஸ் வில் கெட் கேன்சல். ஸோ 0.002 டிவைடட் பை 0.4 into 100 plus 2 into del r என்னது 0.001 divided by 0.3 into 100 del l என்னது 0.02 into 100. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா you will get answers as 1 by, ஏன்னா into 100 பண்ணுறோம் இல்லையா, we need to call that in percentage. This is in percentage. இதுக்கு என்ன வரும் 2 into, I can write it as இந்த இடத்துல என்னன்னா நம்ம we are left with what, இப்படி இருந்துச்சு. ஆன்சர் வந்து 1/2%, இதுக்கு வந்து 2 into 1/3%, இதுக்கு 2/5% இப்படின்னு வருது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா you will get answer as what, 1.6% அப்படின்னு ஆன்சர் வருது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஆப்ஷன் 4. ஸோ ஆப்ஷன் இஸ் 4. ரைட்டா? சரி, in a plain electromagnetic wire, okay, in a plain electromagnetic wave traveling in a free space, ஒரு லைட் வந்து என்ன ஆகுது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஃப்ரீ ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு காம்பனண்ட்டை கொடுத்துருக்கான் அட் அ ஃப்ரீக்வன்சி, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப் காம்பனண்ட் ஆம்ப்ளிடியூட் கொடுத்துருக்கான் 48ன்னு. எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில், அதாவது ஹர்ட்ஸில் கொடுத்துருக்கான். அவன் ஹர்ட்ஸில் கொடுத்துருந்தானா இட் மீன்ஸ் எஃப், நாட் ஒமேகா. ஸோ ஓகே சரி, இப்போ அவன் என்ன கேட்குறான், அவன் வந்து ஃப்ரீக்வன்சி இங்கே யூஸ் ஆக போகிறதில்ல, பட் எனிவே அவன் வந்து ஆசிலேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு கேட்குறான். நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, த லைட் இஸ் ட்ராவலிங் இன் ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ E/B ரேஷியோ இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு சின்னு நம்மளுக்கு தெரியும். சின்றது என்ன மீடியமில் என்ன ஸ்பீடில் ட்ராவல் பண்ண, ஏர் மீடியமில் வந்து 3 × 10⁸ இல்லையா. ஸோ 48 divided by 3 × 10⁸ will give you B. ஸோ ஆன்சர் எனக்கு என்ன வருது அப்படின்னா, கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.6 × 10⁻⁻7 டெஸ்லா. யா கரெக்ட். ஓகே ரைட், குட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளமுக்கு மூவ் பண்ணலாம். இதில் என்ன கொடுத்துருக்கான்னா, a bullet is fired on a rectangular wooden block with a velocity u. Okay,
a bullet from a gun is fired on a rectangular wooden block. Fired on a rectangular wooden block with velocity u velocity oda ஒரு wooden block மேல படுது. When the bullet travels 24 cm through the block along its length horizontally, the velocity of the bullet becomes u by 3. So 24 cm வந்து அந்த block உள்ள travel பண்ணுச்சுனா அதோட ஸ்பீட் என்ன ஆயிடுதான் u by 3 ஆ மாறிடுதான். Then it further penetrates into block in the same direction before coming to rest. So அதாவது பிளாக் வந்து உள்ளே போயிட்டு 24 சென்டிமீட்டர் ட்ராவல் பண்ணுது, அதோட வெலாசிட்டி என்னவா மாறிடுது u by 3. ஓகே, ஃபர்தராக வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. எப்போ அப்படின்னா அது அந்த எண்டை ரீச் பண்ண பிளாக்கோட எண்டை ரீச் பண்ணும்போது வெலாசிட்டி என்ன ஆகிடுதான் ரெஸ்ட்டுக்கு வந்துடுது எக்ஸாக்ட்லி அட் த எண்ட் ஆஃப் த பிளாக். இப்போ என்ன கேட்குறான்னா லென்த் ஆஃப் த பிளாக் என்னன்னு கேட்குறான். சி ப்ராப்ளம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு பிளாக், இந்த பிளாக் உள்ள வந்து ஒரு புல்லட் வந்து என்ட்ரு ஆகுது வித் வெலாசிட்டி u. அப்புறம் என்ன பண்ணுதான் 24 சென்டிமீட்டர் ட்ராவல் பண்ணுதான், வெலாசிட்டி ஆஃப் த புல்லட் என்ன ஆகிடுது வெலாசிட்டி ஆஃப் த புல்லட் வந்து u by 3 இருக்குது. ஓகே, கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னா further some x distance travel பண்ணிவிட்டு it is coming to what ரெஸ்ட்டுக்கு வந்துடுது வெளியில் வரும்போது. புரியுதா? இங்கேருந்து போகும்போது u by 3 at a distance of 24 cm. after it comes to sometime it comes to rest. சரி, எப்படி இதை பண்ணுறது? ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா velocity at different situation with different positions கேட்டிருக்கான். இப்போ அவன் என்ன கேட்குறான்னா லென்த் ஆஃப் திஸ் பிளாக் என்னன்னு கேட்குறான். லென்த் ஆஃப் திஸ் பிளாக் என்ன சொல்லுவோம் நம்ம 24 + x தானே சொல்லுவோம் பேசிக்கலி 24 + x. சரி, இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா v² = ஆனால் நம்ம என்ன அசம்ஷன் பண்ண போகிறோம் இந்த ப்ராப்ளமில்? இந்த ப்ராப்ளம் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா you need to make an assumption acceleration is equal to constant acceleration. அதாவது டீசெலரேஷன் இருக்குது, உள்ளே போகிற u ஸ்பீடில் உள்ளே போகிறது, வெளில வரும்போது u by 3 ஆஃப்டர் கவரிங் 24 சென்டிமீட்டர். ஆக்சலரேஷன் டீசெலரேஷன் இஸ் ஹேப்பனிங், தட் இஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கானா அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். x - x0 இல்லையா, இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. நான் இனிஷியலாக பொசிஷனை வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் நான் அப்ளை பண்ணுறேன் யூக்கும் u by 3க்கும். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி வந்து u by 3, இனிஷியல் வெலாசிட்டி u. எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு 24 சென்டிமீட்டர். யூனிட்டாக அப்ளை பண்ணிடுறேன் -0, ஏன்னா இனிஷியல் பொசிஷன் நான் 0ன்னு எடுத்துக்கிட்டேன் இல்லையா. சரி, இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஐ நீட் டு கெட் அன் ஆன்சர். ஸோ u² by 9 minus u², அப்புறம் என்ன வரும் 48 10⁻⁻2 into a. இது என்ன வரும் So this is the answer we are getting இல்லையா. இப்படி ஒரு ஆன்சர் கிடைக்குது, பட் நெகட்டிவில் ஆன்சர் கிடைக்கும். திஸ் இஸ் த டீசெலரேஷன், நெகட்டிவில் கிடைக்குதா. ஸோ திஸ் இஸ் த டீசெலரேஷன். இப்போ என்னென்னா உள்ளே என்ட்ரு ஆகிறது டீசெலரேஷன் ஆகிருக்கு. திஸ் இஸ் த கான்ஸ்டன்ட் கரெக்டாக. இப்போ உங்களோட எய்ம் என்ன அப்படின்னா யூ நீட் டு ஃபைண்ட் திஸ் எக்ஸ் வேல்யூ. ஓகே, ஆல்ரெடி 24 சென்டிமீட்டர், இப்போ எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. இதை நீங்கள் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எப்படினாலும் கண்டுபிடிக்கலாம். நான் திரும்ப இதே ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறேன், ஏன்னா கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். ஓகே, நான் இதை என்ன எடுத்துக்க போகிறேன்னா ஆக்சலரேஷனை கண்டுபிடிச்சிட்டேன் நான். இப்போது இப்படி அப்ளை பண்ணலாம். இது என்னோடய பிளாக்கு வந்து புல்லட் வெளில வரும்போது ரெஸ்ட்டு.
கரெக்டாக. நான் இதை இந்த ஏன்னா கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்றது நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆக்சலரேஷன்றது என்னது 100/54 ரைட், நெகட்டிவ் டைரக்ஷனில். ஸோ v ஸ்கொயர் இஸ் 0 ஸ்கொயர் u ஸ்கொயர் 2a, a வந்து என்னது இந்த டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸை நான் என்னென்னு எடுத்துக்க போகிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சாரி வெயிட் எல், length of this block. S minus S naught. So uன்றது நம்மளுக்கு தெரியும் கரெக்டா. So what is our final answer? இப்போ இங்கே u ஸ்கொயர் need to come here. இந்த எக்ஸ்பிரஷனில் u ஸ்கொயரை விட்டுட்டோம், u ஸ்கொயர் need to come here. ஸோ என்ன எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு வரும், u ஸ்கொயர் need to be here. ஸோ கேன்சல் ஆச்சா அப்படின்னா u square cancel ஆகிடும். ஸோ ஃபைனலி you will have 27 ப்ளஸ், ஏன்னா மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலி you will left with 27 சென்டிமீட்டர் லென்த்தில் சொல்ல போனீங்கன்னா 24 சென்டிமீட்டர், இல்லைனா நம்ம என்ன சொல்லலாம், மீட்டரில் 0.27 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து என்ன ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா 27 is the correct option. Okay, right. So இப்போ வந்து in a figure shown here, what is the equivalent focal length of the combination? ஸோ இது வந்து ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்கான். இந்த காம்பினேஷனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா, ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணுமா. ஓகே, ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கான்றதை பார்த்துடலாம். So this is N1 medium, this is N2. ரெண்டு பக்கம் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், N2ன்னு எடுத்துக்கிறோம். இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் R1, இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R2. ஸோ R1 வந்து R2 ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துருக்கான் 20 சென்டிமீட்டர். தே ஆர் ஆஸ்கிங் ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த். ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் எப்படி இந்த லென்ஸை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, we need to consider this as a 3 lens setup. N1, this is N2, N1, wait so this is again N2, this is okay. See இப்போ வந்து இந்த லென்ஸ், இந்த டோட்டல் செட்டப்பை 3 காம்பினேஷனாக பிரிச்சிடலாம். ஓகே, பட் ஆனால் இங்கே என்ன ஒன்றுனா, நம்ம வந்து ஃபைனல் ஃபோக்கல் லென்த் வந்து டைரெக்டாக இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். லென்ஸு இந்த இடத்துல வந்து 3 லென்ஸுமே காண்டாக்டில் இருக்கிற மாதிரி தான் நம்ம அசியூம் பண்ணணும். காண்டாக்டில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஒரு 1/f1 + 1/f2 / 1/f3. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கண்டிஷன், இங்கே f1 கண்டுபிடிக்கும் போது என்னென்னா, we need to use what, இது நான் f1 கண்டுபிடிக்கிறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு லென்ஸ்ப்பா, ரெண்டாவது தேர்ட் லென்ஸுன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு பக்கம் என்ன மீடியம் இருக்குதுன்னு எடுத்துக்கணும், ஏர் மீடியம் இருக்குதுன்னு எடுத்துக்கணும். ஐ ஷுட் நாட் டேக் எனி அதர் மீடியம். ஸோ இதை பேஸாக வச்சு நான் கண்டுபிடிக்கணும் என்னோடய ஆன்சரை. ஓகே, ஸோ ஜென்ரல் ஃபார்முலா என்னது, மீடியம் டிவைடட் பை mu of air minus 1/r1 1/r2. ஸோ இங்கே என்ன, இது வந்து இந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணணும்னா, this is mu of medium, வெளில வந்து mu of air
இது R1, this is R2. Okay, right. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே ஒருத்தரையும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் வாட் இஸ் F1 என்னன்னு கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிக்கிறது? 1/F1 மீடியமோடது என்னது? N2, ஏரோடது 1. பட் வாட் அபவுட் திஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்? இன்ஃபினிட்டி. இது இங்கே R1 வந்து என்னது? இன்ஃபினிட்டி. R2 என்னது நம்மளுக்கு? பாசிட்டிவா நெகட்டிவா? இட்ஸ் அ பாசிட்டிவ் குவான்டிட்டி, கரெக்டா? ஸோ R2 இஸ் +20. ஸோ ஃபார்முலாவை இந்த ஃபார்முலாவை நான் டைரெக்டாக அப்ளை பண்ணுறேன். 1/F1ன்றது 0, ஏன்னா 1/∞ is 0. Okay, this is 1/F1. சரி, இப்போ ரெண்டாவது ஃபார்முலா, ரெண்டாவதுக்கு வந்து F2 எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஏர் மீடியமில் இருக்கிற கேஸ் தான் எடுத்துக்கணும். ரெண்டு சைடு ஏர் இருந்தால் எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அது மாதிரி ட்ரீட் பண்ணணும். இது வந்து R வந்து என்னது? -20 சென்டிமீட்டர். இங்கே வந்து சென்டிமீட்டரில் இருக்குப்பா, நம்ம மீட்டருக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். இல்லைனா நோ ப்ராப்ளம், அதை நீங்கள் ப்ராப்பராக சென்டிமீட்டரில் தான் இது இருக்குது, அதை மறந்துட வேண்டாம். ஸோ R2வும் என்னது? ப்ளஸ்ஸா மைனஸா? இது ப்ளஸ்ஸு, இது -20 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1/F2 is equal to வெளில ஏர் மீடியம், ஸோ -1. வாட் இஸ் R1 here? R2 வந்து 20. 2 இதுனா என்ன வரும்? 1/10 சென்டிமீட்டரில் தான் இருக்குது. இதே மாதிரி you need to find for F3. This is R2 which is infinity. What about this one? R1 is -20. So 1/F3, இது என்ன மீடியம்? இது N2. N2 -1. ஜீரோ, ஏன்னா 1/∞ 0. (1/20) we are getting. ஸோ இதில் அடுத்து என்னது? நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ வாட் இஸ் N2 வேல்யூ? 0.5. இப்போ N1 ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 1.5. N2 ஓட வேல்யூ 1.6. ஃபஸ்ட்டு F1க்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். F1க்கு வந்து மைனஸ், வாட் இஸ் N2 ஓட வேல்யூ? 1/2ன்னு வருதா? யா, கரெக்ட். அதுக்கப்புறம் F2க்கு எப்படி வரும்? இதுக்கு வந்து 0.6. 6/10. இதுக்கு என்ன வரப்போகுது? வெயிட், I made a mistake. 6/10. இதுக்கு 1/2. 1/2. இதுக்கு என்ன வரும்? minus will be there. 6/10 to 1/20. ஓகே, இதுதான் நம்மளுக்கு இருக்கிற டேர்ம்ஸு. ரைட். ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம எடுத்து பார்க்கணும். ஓகே, இதில் நம்ம வந்து வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் you are going to get
minus 1 by 100. So the focal length will be minus 100 centimeter. Okay. So option D is correct. That is minus 100 centimeter is the correct option. Okay. So அடுத்து வந்து என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பாருங்க. An horizontal bridge is built across a river. A student standing on the bridge throws a small ball vertically upwards with a velocity of 4 meters per second. The ball strikes the water after 4 seconds. The height of the bridge above the water. So இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன இருக்கான்னா ஒரு பிரிட்ஜுக்கு மேலே இருக்கான். இது வந்து வாட்டர். ஓகே, வாட்டருக்கு இது வந்து ஒரு பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு கீழே என்ன போகுது? See, this is some bridge. கீழே வந்து தண்ணி is flowing. இப்போ bridge மேலே ஒருத்தர் இருக்கிறான். ஓகே, இந்த bridgeக்கு மேலே someone is there. They are going to throw a ball. ஒரு பால் இருக்குது. இந்த பாலை வந்து மேலே பார்த்து த்ரோ பண்ணுறான். எவ்வளோ? 4 meters per second. இந்த த்ரோ பண்ண பால் வந்து 4 meters per secondல த்ரோ பண்ணதுக்கப்புறம் அது எவ்வளோ டைமுக்கு அப்புறம் தண்ணியில் போய் விடுது? இது வந்து ஹைட் ஆஃப் த பிரிட்ஜு அபவ் த வாட்டர் சர்ஃபேஸ். வாட்டர் சர்ஃபேஸ்லேருந்து ஹைட் ஆஃப் த பிரிட்ஜ் எவ்வளோன்றதான் கொஸ்டின். ஹைட் ஆஃப் த பிரிட்ஜ் அபவ் வாட்டர் சர்ஃபேஸ் த கொஸ்டின். எச் தான் என்னன்னு கேட்குறான். ஸோ ஒரு பாலை வந்து பிரிட்ஜிலேருந்து நான் தூக்கி போடுறேன். 4 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுது? தண்ணியில் போய் விழுது. புரியுதா கொஸ்டின்? 4 meters per second தூக்கி போடுறேன். 4, அதாவது இங்கே வந்து டைம் t ஈக்குவல் டு 0. ஆனால் தண்ணி பால் எப்போ வந்து தண்ணிக்குள்ளே போய் விழுது? t ஈக்குவல் டு 4 seconds அப்போ. ஓகே, they are asking what is the height of this bridge. ஸோ இந்த கொஷின்ஸ் எப்படி லிட்டில் டைரக்ட், ரைட்? ஸோ நம்மளுக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து 2u/g, கரெக்டாக? ஸோ 2 into 4 டிவைடட் பை g நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 10ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ 8/10, ரைட்டா? அதாவது இந்த இடத்துக்கு வரும்போது பால் இங்கே திரும்ப வரும்போது டைம் என்ன ஆயிருக்கும்? 4/5 செகண்ட் ஆயிருக்கும், ரைட்டா? 4/5 செகண்ட் ஆயிருக்கும் இந்த இடத்துக்கு வரத்துக்கு. ஏன்னா இது கேன்சல் பண்ணிங்கன்னா 4/5. இப்போ இந்த 2u/gன்றது என்னது? இப்படி போயிட்டு இப்படி திரும்ப அதே இடத்துக்கு வரதுக்கான டைம் 2u/gன்றது. ஸோ இப்போ என்னென்னா கொஷின்னு நம்மளுக்கு இங்கே என்ன தெரியணும்னா, ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எவ்வளோ வெலாசிட்டியில் தூக்கி போடுறோமோ திரும்ப வரும்போது தான் அது என்ன ஆகும்? அந்த இடத்த ரீச் பண்ணும்போது 4 meters per secondக்கு தான் வந்து நிற்கும். புரியுதா? இந்த இடத்துக்கு கீழே ரீச் பண்ணும்போது 4 meters per second இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இந்த இடத்துல இருந்து ஒரு பாலு 4 meters per secondல தூக்கி போட்டிருக்கான். அதாவது இந்த வாட்டர் கீழே உள்ள வாட்டர் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹைட்டு இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராப்ளம் புரியுதா? நான் தூக்கி போட்ட பால் திரும்ப இந்த இடத்துக்கே வருதுப்பா. இந்த இடத்த தான் நான் கீழே ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த இடம் இருக்குல்ல, ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த ஐ ஹவ் ட்ரான் பிலோ. ஆனால் இது வரைக்கும் எவ்வளோ டைம் எடுத்திருக்கு? 4/5 எடுத்திருக்கு மேலே வரைக்கும். இந்த இடத்துல எவ்வளோ டைம் எடுத்திருக்கும்? இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளோப்பா டைம் எடுத்திருக்கும்? 4 - 4/5, கரெக்டாக இல்லையா? 4 × 5 20, 16/5. ஸோ இந்த ப்ராப்ளமை நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். x is equal to x0 plus ut half at square. vertical distance நான் xன்னு எடுத்திருக்கேன். இனிஷியல் பொசிஷன் 0. இந்த h தான் என்னோட ஹைட்டு.
எவ்வளோ டைமில் u வந்து என்னது 4 meters per second. கீழே பார்த்து போடுறோம். கீழே பார்த்து போட்டோன்னா நெகட்டிவ் போடணும். சைன் கன்வென்ஷன் படி கீழே பார்த்துருக்கிறது நெகட்டிவ். t வந்து எவ்வளோ 16/5. அதுக்கப்புறம் 1/2 ஏவோட வேல்யூ என்னது -10, தட் இஸ் ஜியோட வேல்யூ. அப்புறம் 16/5 ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே கேல்குலேஷனில் நம்ம கவனமாக இருக்கணும். -4 × 16/5 ப்ளஸ் 1/2 -10 × 16/5 ஹோல் ஸ்கொயர். இதுலேருந்து ஹெச்சோட வேல்யூ என்ன வருது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஆன்சர் அஸ் -64 centimeter, which is nothing but what? இந்த ஹைட் வந்து என்னது 64 centimeter. மைனஸில் ஏன் வந்திருக்குன்னா நான் இந்த இடத்த ரெஃபரன்ஸாக வச்சு எடுத்திருக்கேன். மேலே பார்த்துருக்கிறது பாசிட்டிவ், கீழே இருக்கிறது நெகட்டிவ்னு எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு ஹைட் வந்து நெகட்டிவ்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? ரைட். ஓகே. ஸோ இப்போ வந்து ஆக்சலரேஷன் xt கிராஃப் ஆஃப் அன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பண்ணதோட SHM கொடுத்துருக்கான், xt கிராஃப் கொடுத்துருக்கான். he is asking acceleration of the particle at time t equal to 2 seconds. acceleration at t equal to 2 seconds என்னன்னு கேட்டிருக்கான். acceleration at t equal to 2 seconds அப்படி என்னன்னு கேட்டிருக்கான். நம்மளுக்கு இது மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, 2 செகண்ட்ஸ்ன்றது பேசிக்கலாக இது எந்த இடம், இதுதான் t equal to 2 செகண்ட்ன்றது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, t equal to 2 seconds. அப்போ பொசிஷன் என்னது, x is equal to 1 meter. கரெக்டாக? ஆக்சலரேஷன் தான் கேட்டிருக்கான். ஸோ ω² × 1. பட் ஆனால் ω² என்னன்னு தெரியணும்ல, அப்போ தானே ஆக்சலரேஷன் சொல்ல முடியும். அப்போ ω² என்ன வரப்போகுது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஃபுல் ஆசிலேஷன் தான் என்னது நம்மளுக்கு டைம் பீரியட். ஸோ இங்கேருந்து இப்படி வரத்துக்கு டைம் பீரியட் என்னது, இதுலேருந்து இந்த கிராஃப்லேருந்து யூ கேன் சே 8 seconds. கரெக்டாக? ஸோ ω is equal to 2π/t. ஸோ 2π divided by 8. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், π/4. கரெக்டாக இல்லையா? ஸோ ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு, ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16. This is your acceleration at time t equal to 2 seconds. Okay, our next problem we will move on. இதில் என்ன கேட்டிருக்கான், a satellite is orbiting just above the surface of earth with a period t. ஸோ ஒரு பீரியட் t ஓட just above the surface of earth. இது நம்மளோட அர்த்து. ஒரு சேட்டலைட் வந்து ரிவால்வ்ஸ் அரவுண்ட் அவர் எர்த், பட் ஆனால் வெரி க்ளோஸ் டு அவர் எர்த், ரேடியஸ் இஸ் ஆர். ஓகே, ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, சேட்டலைட் இஸ் ஆர்பிட்டிங் ஜஸ்ட் above the surface of earth with டைம் பீரியட் ஆஃப் what, t. t இஸ் த டைம் பீரியட். d வந்து என்னென்னு கொடுத்துருக்கான், டென்சிட்டின்னு கொடுத்துருக்கான். g இஸ் த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இஸ் கொஸ்டின் இஸ் 3π/gm என்னவா இருக்கும், 3π divided by gd என்ன குவான்டிட்டியாக இருக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம என்ன சொல்லணும், டைம் பீரியட் சொல்லணும். சி, ஒரு நம்ம எர்த் இருக்குது, எர்த்தை சுற்றி ஒரு சேட்டலைட் இஸ் பீன் ரிவால்விங், எர்த்தோட ரேடியஸ் ஆர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஓகே, சேட்டலைட் இஸ் பீன் ரிவால்விங். ஓகே, சரி, இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த வெலாசிட்டி. நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷனில் இருக்குன்னா இட் நீட் டு பி ஆர் சேட்டலைட்டோட பார்த்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், சர்க்குலர் எடுத்துக்கிறோம். ஸோ என்ன வரும் நம்மளுக்கு, mv²/r இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பிட்வீன் தெம், g capital M small m டிவைடட் பை r² தெரியும். சி, இங்கே நான் ஃபோர்ஸ் வந்து நான் எதை கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா, ஹைட் வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன், gm/r² தான் போட்டிருக்கேன், ஏன்னா வெரி க்ளோஸ் டு எர்த்துன்னு கொடுத்துருக்கான். mv²/r நான் எப்படி எழுதலாம், mr ω². I can write.
ஓகே, இது கேன்சல் ஆகுமா? ஸோ ஆரும் நம்மளுக்கு என்ன தெரியும்? ஓகே, இப்போ டென்சிட்டி டேர்மு உள்ளே இருக்குது. அப்போ நம்ம டென்சிட்டியை உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஏன் டென்சிட்டி கொண்டு வர ட்ரை பண்ணணும்? ஏன்னா ஆப்ஷனில் கொஷினில் டென்சிட்டியை பற்றி பேசியிருக்கான். ஸோ எப்படி கொண்டு வர்றது? இந்த ஆரை கீழே கொண்டு வந்துட்டு எனக்கு 1/t² இருக்குது. இதை நான் எப்படி எழுதலாம்? வாட் இஸ் த டென்சிட்டி ஆஃப் அ எர்த்து? இப்படி இருக்கா நம்மளுக்கு டேர்மு. டென்சிட்டி ஆஃப் எர்த்துன்றது என்னது? மாஸ் பை வால்யூம். ஸோ என்ன ஆன்சர் வரும்? மல்டிப்ளை பை 3 டிவைடட் பை 3 பண்ணுங்கள். ஸோ இந்த டேர்ம் தான் நம்மளுக்கு என்னது? டென்சிட்டி. ஸோ இதை நான் அடுத்து எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம்? 1/t² GD/3. கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்? இப்போ இங்கே π² இருக்குது. ஐம் சாரி. ஸோ வெளில ஒரு பை இருக்கும் நம்மளுக்கு. ஸோ 3π/GD என்ன வரும்னு கேட்குறான். ஸோ நான் இதை அடுத்து எப்படி எழுதலாம்? (3π/GD) t². So option is t². சரி, இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்கான்? The net impedance of the circuit is asking. Net impedance of the circuit they are asking. So frequency hertz ன்னு கொடுத்துருக்கான். அப்போ that means f they have given. ஓகே, net impedance கேட்குறான். net impedance ஓட ஃபார்முலா என்னது? இது ஒரு LCR circuit, series LCR circuit. So this is the formula. கரெக்டா? ஸோ இங்கே நீங்கள் எக்ஸியை கண்டுபிடிச்சிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 2π, அதாவது எல் ஒமேகா நம்ம போடணும். இதோட வேல்யூ வந்து எல் இன்ட்டு 2πf. இப்போ இங்கே எஃபோட வேல்யூ என்ன? இதுதான் எஃபோட வேல்யூ 50 ஹர்ட்ஸு. ஒமேகா கிடையாது, அது கரெக்டாக போடணும். ஓகே, யூ வில் கெட் XL = 5 ஓம் அண்ட் XC = 10 ஓம் அப்படின்னு வருது. ஸோ நீங்கள் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆரோட வேல்யூ வந்து 10. ஸோ 10² இன்ட்டு 10 - 5 whole square. So finally you will have what? 100 plus 5 whole square is 25. The final answer will be 5√5. Okay va? Option D. சரி, இப்போ radius of the innermost orbit of hydrogen atom they have given. Innermost na first shell ஓடது. So what is the radius of the third orbit? Third orbit na என்ன அர்த்தம்? n is equal to 3 ன்னு அர்த்தம். third excited state na n is equal to 4. இது third allowed orbit ன்னு கொடுத்துருக்கான். அப்போ n is equal to 3. ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? third orbitல வந்து 0.53 ஆம்ஸ்ட்ராங் இன்ட்டு n²/z ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. கரெக்டாக? இங்கே n வந்து 3, z is hydrogen atom, so z is 1. So basically 9 into 0.53 Armstrong, which is nothing but what? This option is correct. சரி, இது வந்து ஒரு டைரக்டான ஒரு கொஸ்டின் இதுவும். ஸோ என்னென்னா, எலக்ட்ரிக் டைபோல் இஸ் பிளேஸ்ட் as shown in the figure. இது மாதிரி டைபோலில் வச்சுருக்கான். இப்போ என்ன கேட்குறான்? -q + qக்கு நடுவில் 6 சென்டிமீட்டர் இருக்குது. சென்டரில் இருந்து பாயிண்ட் Pக்கு 5 சென்டிமீட்டர் இருக்குது. They are asking potential in the unit of 10 to the power of 2V. Unit வந்து 10 to the power of 2Vல இருக்கணும். Unit at a point P due to the dipole is என்னன்னு கேட்குறான். இதை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்? See, இந்த பாயிண்ட் Pல என்ன பொட்டன்ஷியல்லாம் வரும்? பாயிண்ட் P potential is nothing but potential due to -q plus potential due to +q. Potential due to -q என்ன வரும்? general formula -kq/r². What is r here? r அதாவது -q க்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது?
8 8 சென்டிமீட்டர்னு வரணும். 8 சென்டிமீட்டர் நான் மேலே கொண்டு போனால் பவர் 2. அதே மாதிரி இதுக்கு நான் கொண்டு போனேன்னா KQ டிவைடட் பை R. Rன்றது என்னது? ப்ளஸ் Qக்கும் இதுக்கும் நல்ல இருக்க டிஸ்டன்ஸ் தான் அது, which is nothing but 2. ரைட்டா? இன்ட்டு 10⁻². ஏன்னா சென்டிமீட்டர் நம்ம மீட்டருக்கு மாற்றும்போது மேலே வரும்போது 10⁻² இஸ் கம்மிங். ஸோ இதில் வந்து நீங்கள் எதை காமனாக எடுக்கணும்னா KQ இன்ட்டு 10⁻² காமனாக எடுங்க. எடுத்திங்கன்னா என்ன வரும்? இன்ட்டு 1/8 ப்ளஸ் 1/2. ஸோ என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? KQ 10⁻². ஆன்சர் வந்து you are getting as 3/8. இது வந்து என்னது? பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் P. ஓகே, யூனிட் வந்து 10⁻²Vன்னு சொல்கிறான். அப்போ 10⁻²Vயை மட்டும் நம்ம விட்டுட்டு KQ 3/8. இப்போ இங்கே யூனிட் என்னது? 10⁻²V. அதை யூனிட்டாக எடுத்துக்கணும், அதை விட்டுறணும். ஸோ 3KQ/8. ஸோ இது ஆப்ஷன் இஸ் நத்திங் பட் 2. ரைட். ஸோ இப்போ இது வந்து ஒரு டைரெக்டான ஒரு ப்ராப்ளம் இதுவும். ரைட், எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ a wire carrying a current I along the positive x-axis has a length of L. ஸோ பாசிட்டிவ் x-axis டைரக்ஷனை பார்த்து ஒரு ஒயர் வந்து கரண்ட் கேரி பண்ணுது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த இடத்துல என்ன இருக்கான்? இது இருக்கான். they are asking what is the magnitude of force acting on the wire. ஸோ B தெரியும். ஐன்றது என்னது? கரண்டோட டைரக்ஷன் வந்து I இன்ட்டு I கேப். பாசிட்டிவ்னு கொடுத்துருக்கான். ஓகே, வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஃபார்முலா? I L வெக்டார் கிராஸ் B வெக்டார். இங்கே நம்ம பேசிக்காக என்ன பண்ணணும்னா we need to do cross product here. அதாவது this is a 44th problem. ஸோ 44th ப்ராப்ளமில் I வந்து கரண்ட் வந்து I இன்ட்டு I கேப் டைரக்ஷனில் போகுது. கரண்டோட டைரக்ஷன் இஸ் I கேப். B வெக்டார் they have given 2I கேப் ப்ளஸ் 3J கேப் மைனஸ் 4K கேப்னு கொடுத்துருக்கான். ஸோ வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் அ கரண்ட் கேரிங் ஒயர்? லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான்? லென்த் வந்து L, கேரிங் அ கரண்ட் இந்த பாசிட்டிவ் X டைரக்ஷன். மேலே இருக்கிறது பாசிட்டிவ் Xன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ I L வெக்டார் கிராஸ் B வெக்டார். ஸோ இதை நான் இன்னும் இதில் என்ன முக்கியமான பாயிண்ட்னா எல் வெக்டாருக்கும் கரண்ட்டுக்கும் எல் வெக்டார்னு போட்டிருக்கேன்ல, அதுக்கு நத்திங் பட் L இன்ட்டு I கேப். கரண்ட்டுக்கு என்ன டைரக்ஷன் வந்து கரண்ட்டுக்கு I கேப் டைரக்ஷனில், அப்போ இதுக்கும் என்னவாக இருக்கணும்? I கேப் டைரக்ஷன் தான் இருக்கணும். ஸோ I வந்து I தான். நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். I கேப் J கேப் K கேப். ஸோ எல்லுக்கு வந்து L 0 0 2 3 minus 4. இதுக்கு நான் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தேன் அப்படின்னா டிட்டர்மினண்ட்டை பிரேக் பண்ணேன் அப்படின்னா I will get the cross product which is nothing but 5L அப்படின்னு I will get, which is nothing but 5IL. கிராஸ் இது உங்களுக்கு எடுக்க தெரியும் இல்லையா? you can find the answer. சரி, அடுத்த கொஸ்டின். calculate the maximum acceleration of a moving car. Calculate the maximum acceleration of a moving car so that the body lying on the floor car remains stationary. Calculate the maximum acceleration of a moving car so that the body lying on the floor of the car remains stationary. Calculate the coefficient of static friction between the body and the floor. See, அதாவது ஒரு கார் வந்து போயிட்டுருக்குப்பா. ஓகே, ஒரு கார் வந்து போயிட்டுருக்கு with some acceleration it is going. ஓகே, இது மேலே என்ன இருக்குன்னா ஒரு மாஸ் இருக்குது. this is car. இதுக்கு மேலே என்ன இருக்குன்னா ஒரு பாடி
இது வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கணும், இது வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும். இந்த காரு, இந்த மாஸ் எம் வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும். அதிகபட்சம் எவ்வளோ ஆக்சலரேஷனில் இந்த கார் போகலாம் அப்படின்றது தான் கொஸ்டின். சி, ஒரு கார் வந்து மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் போகலாம். ஸோ தட் த பிளாக் ஆன் த கார் மேலே இருக்கக்கூடிய அந்த மாஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும். அப்போது தே ஆர் ஆஸ்கிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் மியூஎஸ் சர்ஃபேஸ்க்கும் இதுக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். Sorry, they are not asking. இது வந்து வேல்யூ கொடுத்துறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் they have given us 0.15. they are asking maximum acceleration. ஸோ இப்போ இந்த மாஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னா இது மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும்? சரி, இதை வந்து நான் வந்து சூடோ ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். The observer standing on board, அந்த ஃப்ரேம் கார் மேலே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அப்சர்வர் ஏன்னு போடுறேன். அப்சர்வர் ஏ இன் கார் வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம் இல்லையா, நான் இனர்ஷியல் ஃப்ரேம் பிகாஸ் இட் இஸ் ஆக்சிலரேட்டிங், ரைட். ஸோ இப்போ என்னென்னா நான் வந்து அந்த கார் ஃப்ரேம்லேருந்து நான் என்னோடய சூடோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்னா there will be some friction will be there இல்லையா. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது மேலே ஃப்ரீ பாடி டயக்ராம் இதுக்கு நான் போடுறேன். mass m, there is some frictional force that will be acting here. அதே மாதிரி இந்த சைட் டைரக்ஷனில் என்ன இருக்கணும், ஒரு சூடோ ஃபோர்ஸ் நீட் டு பி தேர். ஸோ டோட்டலாக எஃப்எஸ் வெக்டர் ப்ளஸ் சூடோ ஃபோர்ஸ் so that the net acceleration in the frame வந்து என்னது 0. this acceleration is in the frame in frame of in non inertial frame. So what is the pseudo force? Fs வந்து maximum, so mu s into n normal reaction. pseudo force ன்றது என்ன ஃபார்முலா, minus gm acceleration of the frame equal to 0. நம்மளுக்கு என்ன தெரியும், டவுன்வர்டு பார்த்து mg இருக்குது, மேலே பார்த்து நம்மளுக்கு என்ன இருக்குது n. ஸோ μs is equal to mg. அதே மாதிரி அந்த சைடு நீங்கள் இது சூடோ ஃபோர்ஸை சூடோ ஃபோர்ஸோட ஃபார்ம் இது எப்போவுமே சூடோ ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னென்னா மைனஸ் m into a vector where a is the acceleration of frame of reference அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுதான் போட்டிருக்கோம். ஸோ இது இன்சைட் கொண்டு வரேன். இதுதான் இந்த மேக்ஸிமம் ஆக்சலரேஷன், ரைட். இது என்ன டைரக்ஷனில் இருக்குது, ஃப்ரிக்ஷனு ப்ளஸ் ஐ கேப் டைரக்ஷனில் இருக்கா. திஸ் இஸ் இன் ப்ளஸ் ஐ கேப் டைரக்ஷன். ஸோ வாட் தேர் ஆஸ்கிங் இயர், ஆக்சலரேஷன் என்னவாக இருக்குன்னு கேட்குறான். ஸோ மேக்னிடியூட் போட்டிங்க அப்படின்னா μs mg இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு ஏ. கேன்சல் ஆச்சுன்னா ஏவோட வேல்யூ என்னது, μs into g. இதான் மேக்ஸ் ஆக்சலரேஷன் allowed for object car particle to be rest on the car. So what is mu s, 0.15 into 10. So basically answer is 1.5 meters per second square. So this option is correct. சரி, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். Two thin lenses have same focal length but one is convex and one is concave. So convex லென்ஸுக்கு எப்பவுமே என்னது, பாசிட்டிவ் ஃபோக்கல் லென்த். கான்வெக்ஸுக்கு எப்பவுமே பாசிட்டிவ், கான்கேவுக்கு நெகட்டிவ்.
right? So 1 by f is equal to 1 by f. ரெண்டுத்துக்கும் see they are placed in contact, their lenses are placed in contact ன்னு கொடுத்துருக்கான். கான்டாக்ட்னா என்ன அர்த்தம்? ஓகே, the lenses are placed in contact ன்னு கொடுத்துருக்கான். நான் 1 by f1 plus 1 by f2 ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஆன்சர் வந்து 0ன்னு கிடைக்குது. this implies the focal length is infinity. so option A is correct. ஓகேவா? சரி, இப்போ இது வந்து ஒரு ஒயர் செக்மெண்ட் கொடுத்துருக்கான். they are asking magnetic field at point P for steady current flow. பாயிண்ட் Pல என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? இதுமாதிரி ஒரு லூப் இருக்குது. this is your center, radius is r. இந்த பாயிண்ட் Pல என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இதில் வந்து கரெக்டாக நீங்கள் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒயர் ஏ, ஒயர் ஏயால் ஃபீல்டு வந்து இன்டு த பேப்பர். உள்ளே வந்து போகிறத நான் டைரக்ஷன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ உள்ளே போகிறத நான் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன். ஓகே, உள்ளே போகிறது பாசிட்டிவ் டியூ டு ஏ. அதே மாதிரி வெளியில் வர்றது என்னது? பியால் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்ளை பண்ணுங்கள். ஏ கரண்ட் போகிற டைரெக்ஷனில் உங்கள் தம்பை வச்சு ஃபோல்டு பண்ணணும் உங்கள் கையை. ஸோ யூ வில் கெட் வாட்? உள்ளே போகும். பி வந்து என்னது? அகெயின் திஸ் வில் ஆல்சோ வில் கோ இன்சைட். வாட் அபவுட் இன் கேஸ் ஆஃப் திஸ் லூப்? இந்த லூப்புக்கு பேர் சீன் வைக்கிறேன். அதால் ஃபீல்டு எப்படி இருக்கும்? வெளியில் வரும். Yeah, so minus BC. So this is the net field at point P. So at point A என்னெல்லாம் வரும் நம்மளுக்கு direct formula? mu naught I by 4 pi r. இதுக்கும் mu naught I by 4 pi r. ஆனால் இதுக்கு என்ன வரும்னா mu naught I by 4 pi r into thetaன்னு போடணும். But what is this angle? See, இது மாதிரி ஒரு லூப் இருக்குன்னா what is the field at the center? which is nothing but the angle theta. இங்கே theta வந்து என்னது? theta equal to pi, 180 degree இல்லையா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். mu naught I by 4 pi r. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வருது? 2 வருது. ஸோ mu naught 4 pi r into pi. So what is the final answer? இப்போ நம்மளுக்கு இது மாதிரி ஒரு ஆன்சர் வருது. இது வந்து எனக்கு இதில் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? டைரக்ஷனு உள்ளே போகிறதெல்லாம் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக? உள்ளே போகிறதெல்லாம் உள்ளே போகிறது பாசிட்டிவ்னு எடுத்திருக்கேன். உள்ளே போகிறதா ஐ ஹவ் டேக்கன் பாசிட்டிவ். ஸோ இது எனக்கு என்னென்னா 2 by pi minus 1 வருது. ஸோ ஆன்சர் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். இங்கே 2 by pi minus 1 வருது. ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி a நெகட்டிவ் ஆன்சர். கரெக்டாக இல்லையா? 2 by piன்றது 3.14 minus 1. ஸோ திஸ் இஸ் a less than 1 வேல்யூ. ஸோ நான் எடுத்துக்கின டைரக்ஷன் இஸ் ராங்.
ஓகே எனக்கு ஆன்சர் நெகட்டிவில் கிடைக்குது. தட் மீன்ஸ் ஓகே இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் எடுத்துக்கின டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அவன் ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு கிடைச்சது நெகட்டிவ் ஆன்சர். எனக்கு 2/π -1 வருது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. ஸோ 2/π -1 எனக்கு கிடைச்சது. ஸோ பட் தட் இஸ் அ நெகட்டிவ் வேல்யூ. அப்போது நான் எடுத்துக்கின டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் நெகட்டிவாக வந்திருக்கு. ஸோ தட் மீன்ஸ் away from the page, not into the page. So option 4 is correct. Okay, right. So இப்போ வந்து 10 resistors in series ல வச்சிருக்கான் connected to a battery of EMF E and negligible internal resistance. Then those are connected in parallel to the same battery. இதே resistors parallel ல connect பண்ணிருக்கான். The current is increased n times. They are asking what is the value of n. Okay, so n resistors வந்து சீரீஸில் இருந்துச்சுன்னா what will be the resistance 10R அப்படின்னு சொல்லி வரும். கரெக்டாக battery of EMF E but no internal resistance. இதில் வந்து ஒரு current I போகுது அப்படின்னா இது எல்லாத்தையும் நான் parallel-ஆ மாற்றுறேன். parallel-ஆ மாற்றுறேன் எனக்கு R/10 வரும். கரெக்டாக R/10 எப்படின்னு உங்களுக்கு தெரியும். 1/R1 + 1/R2 போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இங்கே வேறு ஒரு கரண்ட் போகுது பட் வித் சேம் EMF. ஸோ இங்கே என்ன ஃபார்முலா வரும் ஃபஸ்ட்டு கேஸில் B = 10IRன்னு வருமா? ரெண்டாவது கேஸில் என்ன வரும்? R/10 I' அப்படின்னு வரும். ஸோ வாட் இஸ் த வேல்யூ? ஸோ E/R வந்து வேல்யூ என்னது? ஸோ you are getting I' as equal to what? ஸோ ஆப்ஷன் இஸ் 3. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சர்க்யூட்டுக்கு, இது செகண்ட் சர்க்யூட்டுக்கு. ஸோ இதுலேருந்து I' = 100 I அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஃபார் த ஃபாலோயிங் சர்க்யூட் லாஜிக் டிசைன் ட்ரூத் டேபிள் இஸ் கிவன் பை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். சரி ட்ரூத் டேபிள் ப்ராப்ளமுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே A கொடுத்துருக்கானா, அப்போ இந்த இடத்துல அவுட்புட் என்ன வரும்? A'. B இருக்கிற இடத்துல இந்த சைடு என்ன வரும்? B' you will get. இப்போ இது வந்து என்னென்னா ஒரு NAND கேட்டு. AND போட்டுட்டு அதுக்கு நாட் பண்ணணும். ANDனா என்ன அர்த்தம்? ப்ராடக்டா? AND means what? ப்ராடக்ட். அப்போது அதுக்கப்புறம் NANDனால அதுக்கு ஒரு பார் போடுறேன். இதை நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா மார்கன்ஸ் தியரம் இருக்கு இல்லையா, அதுபடி செப்பரேட் பண்ணிவிட்டு அடிஷனாக மாறும். ப்ராடக்ட் வந்து அடிஷனாக மாறும். அதுக்கப்புறம் ஐ நீட் டு புட் அ பார். ஸோ A + B தான் என்ன வரும்? ஆன்சராக வரும், which is nothing but an OR gate. ஸோ ஆப்ஷன் 3 is correct. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா what I'm trying to do was டைரெக்டாக இங்கே சர்க்யூட்டை சால்வ் பண்ணிவிட்டு ஃபைனலாக செக் பண்ணுறேன் நான். ஓகே சரி, இது வந்து ரொம்ப டைரெக்டான ஒரு ப்ராப்ளம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பிளாட்டினம் தெர்மோமீட்டர் அட் 0 degree Celsius இஸ் 2 ohmனு கொடுத்துருக்கான். இதே 6.8 ohm at 80 degree Celsius. இது வந்து டைரெக்டாக இதை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம். ஃபார்முலா பேஸ் பண்ணது ஆல்ஃபா T. ஓகே ஸோ இதில் 6.8 இதுக்கு 2 1 + ஆல்ஃபா தான் கேட்குறான் கொஸ்டினில். வாட் இஸ் த டிகிரி செல்சியஸ்? T 80 degree Celsius. அதாவது R0 is the resistance at 0 degree Celsius. RT is at T degree Celsius. ஓகே ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன கிடைக்குது உங்களுக்கு? 3 × 10⁻². ஸோ விச் ஆப்ஷன் இஸ் கரெக்ட்? ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். ஓகே ஸோ இதுதான்ப்பா நம்மளோட டோட்டல் பேப்பர் சொல்யூஷன்ஸு. ஸோ பேப்பர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஓவரால் இட் இஸ் ஈஸி. ஓகே ஸோ கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிச்சிருந்தா கூட நம்ம ஓரளவு டீசென்ட் ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகே ஸோ எல்லோரும் நல்லா எழுதியிருப்பீங்க. உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நீங்கள் எப்படி இந்த எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னு. ஓகே ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ சொல்யூஷன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ தே ஆல்சோ கெட் டு நோ எப்படி இது சொல்யூஷன் இந்த இயருக்கு இருக்குது அப்படின்றத யூ கேன் லேர்ன் தெரிலனா. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நீட்டு 11th 12th கிளாஸ் 11 and 12க்கான ஃபுல் வீடியோஸ் நான் போட போகிறேன். ஸோ ஜஸ்ட் பி ரெடி ஃபார் இட். ஓகே ஓகேப்பா, பாய், ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு காலேஜும் கிடைக்கணும்னு ஐ வில் ப்ரே ஃபார் இட். ஓகே, MBBS சீட்டு. பாய்ப்பா.